மீண்டும் அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். இனிய காலை நம்ம காலை சொல்லும். சரிங்க. கருப்பொருள், உருப்பொருள் இதுல ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு இல்ல ஏதாவது கேள்விகள் இருக்கா? சம்பந்தமான கேள்விகள். கேள்வி இருக்கு. இந்த ஹேண்ட் ரைஸ் பண்றது சரி. இப்ப நம்ம ஐம்புலன்களால் பற்றக்கூடியது ஒரு பொருள் அப்படின்னு சொல்றோம். பூமியில இருக்கிற பொருளை பார்க்கலாம். பூமியை தாண்டி வானத்துல சில பொருள்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியும். பிரபஞ்சத்துல நம்ம ஒரு 100% குறைவான சதவீதத்துல பொருள்களை மட்டும் பார்க்க முடியும். அதையும் தாண்டி பார்க்க முடியாத ஒரு பொருட்கள் இருக்கதானே செய்யுது. ஆமா. அப்ப அதெல்லாம் உருப்பொருள் இல்லையா? உருப்பொருள் தாங்க அதெல்லாம். ஆனா நம்ம கண்ணால பார்க்க முடியல. இல்ல கண்ணால பார்க்க முடியல. இல்ல கண்ணால உணர இல்லைங்க. கண்ணால பார்க்க முடியலன்னா அது அருகில இல்ல, அவ்வளவுதான். எனக்கு இங்க இருந்து என்னுடைய பார்வையினுடைய தொலைவு எவ்வளவுன்றது இருக்கு இல்லையா? அந்த தொலைவு வரைக்கும் தெரியுது. நீங்க சொல்ற எல்லா பொருள் பக்கத்துலயும் நான் போனேன்னா எனக்கு எல்லாமே கண்ணுக்கு தெரியுதானே போகுது. நான் தொலைவில் இருக்கிறேன், அவ்வளவுதானே. இப்ப சென்னையில இருக்கிற பொருள் என் கண்ணுக்கு தெரியல. ஏன்? தூரம் அதிகமா இருக்கு. தூரம் அதிகமா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, அதுக்கும் எனக்கு நடுவுல நிறைய பொருள் இருக்குது. சரிங்களா? நம்ம இப்போ டார்ச் லைட்டே அடிக்கிறோம்னா எந்த செவுத்து மேல விழுதோ அதை தாண்டி அந்த போகாது. சரிங்களா? காரணம்னா நடுவுல ஒரு பொருள் இருக்குன்னா அந்த ஒளியை தடுத்துருது. இதே நீங்க வானத்தை நோக்கி அடிச்சு பாருங்களேன், எவ்வளவு தொலைவுக்கு போகும் அது. நாம சொல்லக்கூடிய அந்த ஒளி ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் பயணம் பண்ணுதுன்னு இல்லையா? அது வானத்துல அடிச்சாதான் பயணம் பண்ணும். நீங்க வேற எங்கேயாவது அடிச்சீங்கன்னா 3 லட்சம் கிலோமீட்டர் எல்லாம் போகாது. ஒரு செவரோட நின்று போயிடும். அந்த மாதிரி நம்முடைய கண்களுக்குன்னு ஒரு தொலைவு இருக்கு இல்லையா? அது வரைக்கும் கவர் ஆயிடுது. அதுக்கு மேல இருக்கிறது கவர் ஆகல, அவ்வளவுதான். பக்கத்துல போகும்போது கவர் ஆகும். சரிங்க. இப்ப நம்ம எப்படி சொல்றோம் இல்லைங்களா? நம்ம காதுக்கு கேட்கிற ஒலி 20 டெசிபல் இருக்கணும். 20 to 20 கிலோஹெர்ட்ஸ். அதான் மினிமம் 20 டெசிபல் இருக்கணும். 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20 கிலோஹெர்ட்ஸ் வரல கேட்கும். 20 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்ம கேட்கலாம். அப்ப மினிமம் என்னன்னா 20. அதுக்கு கீழே போனா சில விலங்குகளுக்கு கேட்கும். அது நம்ம காதால உணர முடியாது. அந்த அதிர்வுகளால தான் நம்மளால நிலநடுக்கத்தை உணர முடியல, விலங்குகளால உணர முடியும். சரிங்களா? இப்போ என்னன்னா இந்த காதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா? ஒண்ணு 20ல இருந்து 20 கிலோ வரைக்கும் சொல்றீங்களா? அப்ப 20 கீழே போனாலும் கேட்காது. 20 கிலோக்கு மேல போனாலும் நமக்கு டேஞ்சர். காது ஜவ்வு கிழிஞ்சிரும்ன்றவாங்கல்ல. செவிப்பறை கிழிஞ்சிரும். அப்போ நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா? அதே மாதிரி கண்களுக்கு இருக்கிற கெப்பாசிட்டில நீங்க பார்க்கும்போது எவ்வளவு தொலைவு முடியுமோ அவ்வளவு தொலைவு கவர் ஆயிடுது. அதையும் தாண்டி போகணும்னா நம்ம கொஞ்சம் அதுக்கு அருகில போகணும். போனா தெரியும். மொத்தத்துல அதுவும் உருப்பொருள் தான். சரிங்களா? இப்போ நீங்க உங்க வீட்டுல வச்சிருக்க ஒரு பொருள் உங்க கண்ணுக்கு தெரியுது. இங்க இருந்து என் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்றனால அது என் கண்ணுக்கு தெரியாத பொருள் நம்ம சொல்ல முடியாதுல்ல. நான் அது பக்கத்துல இல்ல, அவ்வளவுதான். சரிங்களா? புரிஞ்சா? ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? சிவபாலன் ஐயா வந்துட்டீங்களா? மேஜர் சார் இருக்கீங்களா? வெற்றி திலகமா இருக்கீங்களா? சார் லைன்ல இருக்கேன் சார். சார் நான் இருக்கேன் சார். இருக்கு சார். கொஞ்சம் வீடியோல வர முடியல சார் இன்னைக்கு. சரி, ஓகே. ஐயா வீடியோ கொஞ்ச நேரம் பொறுத்து வந்துருங்க. சரிங்க. இந்த கெஸ்ட் தயாராயிட்டு இருக்காங்க, வெளியில கிளம்புறாங்க. ஓகே 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 ஓகே. இப்போ நமக்கு என்னன்னா கருப்பொருள், உருப்பொருள். அதே போல உலகத்துல இருக்கிற எல்லா உருப்பொருட்களுமே ஏதேனும் கருப்பொருளை கொண்டுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சரிங்களா? அதுலயும் மாற்று கருத்து இல்லை. கருப்பொருள் தனியாகவும் உருப்பொருள் தனியாகவும் இயங்குவது இல்லை. இப்படி எடுத்துக்கலாம். நமக்கு அறிவியல் படி புரியணும்னா சொல்லுங்க ஐயா. எல்லா உருப்பொருளும்
கருப்பொருளை அடிப்படையாக கொண்டே அல்லது கருப்பொருளை மையமாக வைத்தே இயங்கி கொண்டிருக்கிறது. சரிங்களா? ஆமாங்கய்யா. பிக் பேங் தியரியில இருந்து தான் இந்த பிரபஞ்சத்தோட தோற்றம் வந்து பெரும்பான்மையானவங்களால அறிஞர்களால ஒத்துக்கொள்ளப்பட்டது. ம். அப்ப பிக் பேங் தியரியோட கருப்பொருள் என்ன? இல்லைங்க, நீங்க எதை பிக் பேங் தியரின்னு சொல்றீங்க? நீங்க சொல்றீங்களா பிக் பேங் தியரி? அதான் பெருவெடிப்புல இருந்து தான் இந்த பிரபஞ்சம் வந்து ஆ, தொடக்க புள்ளி. ஆ, பெருவெடிப்பு தான் இந்த பிரபஞ்சத்தோட தொடக்க புள்ளி. ம். அந்த பெருவெடிப்பு நிகழ்வதற்கான கருப்பொருள் என்ன? இல்லையா, அந்த நிகழ்வினுடைய கருப்பொருளை கேக்குறீங்களா? அதுதான் இப்ப நம்ம இந்த பிரபஞ்சம் வந்து 1400 கோடி வருடங்களுக்கு முன்னாடி தோன்றுச்சு. அது ம், எப்படி தோன்றுச்சுன்னா அந்த பெருவெடிப்புனால தோன்றுச்சு. ம், அந்த பெருவெடிப்பு அதாவது எல்லா கருப்பொருட்களும் உருப்பொருட்களும் கருப்பொருள்களை ம், மையமாக வைத்துதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது, ம், நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, ம், ம். நகர்ந்து கொண்டிருக்கிறது. கரெக்ட்டுங்களா? சரிங்க, சரிங்க. அப்போ அந்த பெருவெடிப்பினுடைய கருப்பொருள் என்ன? இல்ல அதாங்கய்யா, பெருவெடிப்புன்றதே கருப்பொருள் தான். ஏன்னா அப்ப உருப்பொருளே கிடையாது. ஒரு அணு கூட கிடையாது அப்போ. ஓகே. பிக் பேங் தியரியில அந்த பிக் பேங் உருவாகும்போது ஒரு அணு கூட கிடையாது அப்படின்போது உருப்பொருளே கிடையாது. உருப்பொருளே கிடையாது. அப்ப என்ன ஆகுதுன்னா முதல்ல உருவானதே கருப்பொருள் தான். அந்த பிக் பேங் அப்படிங்கிற அந்த பெரு வெடிப்புங்கிறீங்க பாருங்க, அதுல இருந்து வந்ததே முதல்ல வந்துன்னா உங்களுக்கு கருப்பொருள் தான். அதான் கருப்பொருள். அதான் சொல்ல வரேன். அது எனர்ஜி. ம். அந்த எனர்ஜி தான் போக 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 கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகும்போது ஃபார்ம் ஆகி ஒரே ஒரு அணுவா மாறி, அந்த அணு தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெவ்வேறு வடிவங்கள் எடுத்து, அதுக்கு பிறகு வாயுவாக, நீராக, திடப்பொருளாக இப்படிலாம் மாற்றமடையுது. இல்ல. அப்ப கிரியேட் ஆனது முதல்ல கருப்பொருள் மட்டும் தான். அப்ப உருப்பொருளே கிடையாது. ஓகே. புரியுதுங்களையா? ம். இன்னும் சொல்லப்பட்டா வந்து என்னன்னா, அந்த பிக் பேங் தியரி அப்படிங்கிறது என்னன்னா, நம்முடைய அறிவியல் அனுமானம் தான். அதாவது இது இப்படிலாம் நிகழ்ந்தா, இது இப்படிதான் நிகழ்ந்திருக்கணும்ன்றது. சரிங்களா? ஓகே. அது எக்ஸாக்ட் உண்மையா இருந்தா எல்லா சயின்டிஸ்டும் ஏற்றுட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு சில மனசுக்கு அத ஏத்துக்கல. காரணம் அவங்க மனசுல வேறுபடுது. அப்ப அவங்க மனதினுடைய வேறுபாட்டுக்கும் இந்த பிரபஞ்சம் தான் காரணம். ஏன்னா அவங்களுக்கு உணர்த்துற ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு இங்க இடிக்குது. சரிங்களா? அப்ப என்னன்னா, இது பெரும்பாலான சயின்டிஸ்ட் ஏத்துக்கொண்ட முறை அப்படிங்கிறனால நம்ம இத சொல்றோமே தவிர, எக்ஸாக்ட்டா அதுதான் நிகழ்ந்ததா அப்படின்னு நமக்கும் தெரியாது. ம். ஆனா மொத்தத்துல ஒரு விஷயம் கிளியர் ஆகுது. என்னன்னா, கருப்பொருள் உருவாகி தான் உருப்பொருள் உருவாகி இருக்குது. சரிங்களா? அப்ப கருப்பொருள்ன்றது என்னன்னா எனர்ஜி. இப்போ வேலுமகன் சார் கூட கேட்டாரு. ஜேசிபி சொன்னாரு, ஐட்டாலிக் சொன்னாருன்னு. சரில. நீங்களும் சொன்னீங்க ஐட்டாலிக்ன்றது ஒரு உருப்பொருள். அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அந்த ஐட்டாலிக்குள்ள இருக்கிற எனர்ஜி இருக்கு பாருங்க. அது கருப்பொருள். எல்லா எண்ணெயும் ஊத்துனா தூக்குமா அது? தூக்காது பாருங்க. அப்போ ஹைட்டாலிக்ன்ற ஆயிலுக்குள்ள மட்டும் எண்ணெய் இருக்குது. ஏதோ ஒரு எனர்ஜி இருக்கு பாருங்க. அந்த எனர்ஜி தான் தூக்குது. அதுதான் சொல்ல வரேன். எந்த ஒரு எனர்ஜியுமே எந்த ஒரு கருப்பொருளுமே ஏதாவது உருப்பொருளுக்குள்ள அடைச்சாகணும். அப்போ ஹைட்டாலிக் ஆயில்ன்றது ஒரு உருப்பொருளு. அதுக்குள்ள அந்த எனர்ஜி அடக்கி வைக்கப்பட்டிருக்குது. அந்த எனர்ஜி நீங்க தனியா எடுத்து செய்ய முடியாது. அப்ப அது ஹைட்ராலிக் ஆயில் குடுத்து உள்ள சென்று இல்ல. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த ஹைட்ராலிக்ல இருந்து அந்த எனர்ஜி அது இயக்க சக்தியாக மாறிட்டு, அந்த ஆயிலும் காணாம போயிடும். புரியுதுங்களா? அங்கிருந்து அது பிரிஞ்சு இத இயக்கிட்டு, இது வேறயா மாறி ஆகணும். ஓகே. அண்டர்ஸ்டாண்ட். புரியுதுங்களா ஐயா? ஆ. ஹைட்ராலிக் தான் அந்த எனர்ஜிய தாங்கிட்டு போச்சு. இப்ப உள்ள போனோம்னா, அது இயக்க ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? இயக்க ஆரம்பிக்கணும்னா, ஹைட்ராலிக் குறைஞ்சுக்கிட்டே இருக்குதா இல்லையா? ம். அப்ப அந்த ஹைட்ராலிக் எங்க போகுது? அப்போ வெறும் ஹைட்ராலிக் மட்டும் அந்த ஜேசிபி இயக்கத்துக்கு காரணம் இல்ல. ஹைட்ராலிக் உள்ள இருக்கிற எனர்ஜி தான் காரணம்.
அப்ப உலகத்துல இருக்கிற எல்லா உருப்பொருளுக்குள்ளாரையும் கருப்பொருள் அடங்கி இருக்கின்றது. இந்த பிரபஞ்சமே எவ்வளவு பெரிய ஆற்றல் கொண்டிருந்தாலும் ஏதாவது உருப்பொருளுக்குள்ள அந்த ஆற்றலை கொண்டு போனாதான் அதை நம்ம பயன்படுத்த முடியும், இல்ல இயக்க முடியும். வெறும் எனர்ஜி ஃபார்ம்லயே வெளியில இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஒண்ணுமே பண்றதுக்கு இல்ல. அதனால எந்த பயனும் கிடையாது. இல்ல இவ்வளவு பெரிய பிரபஞ்சம். இப்ப இந்த இந்த பூமி அப்படியே சுத்திக்கிட்டு இருக்குது. ஒரு எரிக்கல் வந்து அது மேல அடிச்சாதான் ஏதாவது சேதாரமாகும். அப்ப எரிக்கல்ன்ற உருப்பொருளுக்குள்ள எதையாவது ஒரு எனர்ஜி ஏத்தணும், அது கொண்டாந்து அடிக்கிறதுக்கு. அதை அடிக்கிறதுக்கு அந்த எனர்ஜியை வந்து எந்த எரிக்கல்லும் இல்லாம சும்மா எனர்ஜியாவே கொண்டாந்து அடிக்க முடியுமான்னா அடிக்க முடியாது. அது ஒண்ணு அந்த எனர்ஜியை காத்துல ஏத்தணும், இல்ல நெருப்புல ஏத்தணும், இல்ல தண்ணீர்ல ஏத்தணும், எதையோ ஒண்ணுத்துல ஏத்தி தான் அதை அடிக்க முடியும். இல்ல அந்த மாதிரி எவ்வளவு சக்தி வாய்ந்த கருப்பொருளா இருந்தாலும் அந்த கருப்பொருள் தனித்து இயங்காது, ஒரு உருப்பொருள் வேணும். இப்ப அந்த வகையில தான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அப்போ கருப்பொருள் உருப்பொருள் பிரிச்சாச்சு. சரிங்களா? உருப்பொருள் அத்தனையும் அணுக்களால் ஆனது. நம்ம அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, அணுக்களால் ஆன அத்தனை பொருட்களும் இயங்குகிறது. அந்த இயக்கத்திற்கு காரணமாக அமையுது எதுன்னா அதிர்வுகள். அதிர்வின் காரணமாக தான் அணுக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப உலகத்துல இருக்கிற எல்லா இயக்கத்துக்கும் எது காரணம்? அதிர்வு. அப்ப கடைசியா பாத்தீங்கன்னா எல்லா உருப்பொருள்களுடைய இயக்கத்தை தீர்மானிக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா அதிர்வுகள் தான். அதனாலதான் என் பேருக்கு முன்னாடி முன்னுட்டாக நான் என்ன வச்சிருக்கேன்னா வைப்ரண்ட்னு வச்சிருக்கேன். ஏன்னா அதுதான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது கடைசியா. நாம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பிரபஞ்சத்துக்கு புரிஞ்ச ஒரே மொழி உணர்வு மொழின்னு. காரணம் என்னன்னா, நீங்க என்ன உணர்வுல இருக்கீங்களோ அதற்கான அதிர்வுகள் அதற்குரிய அலைவரிசையில் பிரபஞ்சத்திற்கு போய் சேரும். அப்ப நம்ம உணர்வுகள் வழியா என்ன வெளிப்படுத்துறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அதிர்வை வெளிப்படுத்துறோம். அதே மாதிரிதான் எல்லா உருப்பொருளுக்குள்ளரையும் சில அணுக்கள் இருக்கின்றது. எல்லா அணுக்களும் சில அதிர்வை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா ஒரு அணுவை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கூட மைக்ரோஸ்கோப்ல அதுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான்றது அந்த அணுவுக்குள்ளர ஒரு இடத்துல சும்மா நிக்குமான்னா இல்லை. அது அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ நாம சொல்லக்கூடிய உங்க வீட்ல இருக்கிற ஒரு பீரோ இருக்குதுங்க. பீரோ எங்கேயாவது நகருதா? நகரல. ஆனா பீரோலாம் அணுக்களால் ஆனது. அந்த அணுவ எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, அதுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் ஒரு இடத்துல இருக்குமானா இருக்காது. அது உள்ள சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்ப என்னன்னா, நிலையான பொருளாக இருந்தாலும் கூட, அந்த அணுக்களுக்குள்ள இருக்கக்கூடிய இது என்ன ஆகுது? இயங்கிக்கிட்டே தான் இருக்குது. அதனால தான் ஆற்றலுக்கு 2 வகையான பேரு. என்ன பேருன்னா, ஒரு ஆற்றலுக்கு என்ன பேருன்னா, நிலை ஆற்றல். இன்னொரு ஆற்றலுக்கு என்ன பேருன்னா, இயக்க ஆற்றல். எனர்ஜி தான் எனர்ஜிக்கு 2 பேரு. ஒன்று நிலை ஆற்றல், இன்னொன்று இயக்க ஆற்றல். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இயக்கம்னா அது நகர்ந்துகிட்டே தான் இருக்கணும்னு. ஆனா, நம்ம கண்ணுக்கு தெரியாத நகர்தல் நிகழக்கூடிய இடம் தான் நிலையாற்றல். ஒரு பீரோ அப்படியே தான் இருக்குதுங்க. ஒரு பீரோ அப்படியே தான் இருக்குது. நம்ம பார்க்கிற பீரோ அப்படியே தான் இருக்கும். ஒரே இடத்துல இருக்க மாரி தெரியும். ஆனா, அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அணுவுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் பாருங்க, சுத்திக்கிட்டே இருக்குது. அப்போ ஏதோ ஒரு நகர்தல் அதுக்குள்ள நடந்துகிட்டே இருக்குது.
அப்போ இதுதான் பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை தன்மைங்கிறது நமக்கு புரியுது. எதுவுமே நகராம இந்த உலகத்துல இல்ல. நாம கண்ணுல பாக்குற ஒரே இடத்துல இருக்கிற பொருள் நம்ம நினைச்சா கூட அதுக்குள்ள இருக்கிற அணுக்குள்ளர நகர்தல் நடைபெற்றுக் கொண்டேதான் இருக்கிறது. அப்போ மனிதன் உருவாக்கின அத்தனை பொருளுமே அணுக்களானது. சொல்லுங்கய்யா. அதை மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? நிலையாமை அதனால தானே வருது. அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த நகர்வு வந்து மாற்றத்தை தானே இருக்குது. ஆமாங்கய்யா. அதாவது நம்ம பார்வைக்கு தான் அது நிலையாமை, நிலையானதெல்லாம். ம். பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே செயல்பாடு தான். நகர்ந்துட்டே இருக்குது அவ்வளவுதான். நகர்ந்துட்டே இருக்கு. ஓகே. ம். அதாவது நகராததுன்னு எதுவுமே இல்லைங்கிறாங்க. ம். எதுவுமே இல்ல நகராதுன்னு. ஒரே ஒரு செயல்பாடு தான் இருந்தது. அந்த ஒரு செயல்பாடு என்ன? நகர்தல். அத இப்படி சொல்லலாமா சார்? ம். நிலையாற்றல் வந்து ஸ்லோவா நகருது. இயக்க ஆற்றல் வந்து ஃப்ரீக்வெண்டா கொஞ்சம் அதிகமா நகருது. அப்படி சொல்லலாமா சார்? இல்ல, உயிரற்ற பொருள்கள்லாம் நிலையாற்றல். அதாவது இப்ப பீரோ வந்து உயிரற்ற பொருள், அது நிலையாற்றல். தாங்க நிலையாற்றல் வந்து அதுவும் ஒன்னொன்னா மாறும்ல, அது ஸ்லோவா மாறுது, ஸ்லோவா நகருது. அப்படி இல்லையா? இல்ல. பீரோ இருக்கு. உயிரற்ற பொருளுக்குள்ளரையும் இயக்காற்றல் இருக்குது. நீங்க ஒரு வாகனத்தை இயக்காம நிறுத்தி வச்சிட்டீங்கன்னா அது நிலையாற்றல். இப்ப அதை ஓட விடுறீங்கன்னா அது இயக்காற்றல். ஓகேங்களா? இப்ப இங்க நாம என்ன பண்ணணும்னா நமக்கு ஏத்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான். மொத்தத்துல பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நகர்ந்துகிட்டே இருக்கணும். அது நகர்ந்துகிட்டே தான் இருக்குது. சரிங்களா? நிலையானது அப்படின்ற கான்செப்டே பிரபஞ்சத்துல இல்ல. நகர்ந்துகிட்டே இருக்குது. நம்ம புரிதலுக்கு தான் நாம என்ன பண்ணணும்னா நாம இது நிலையானது, இது நிலையற்றதுன்னு பிரிக்கிறோம் அவ்வளவுதான். சரி, ஓகே. இப்ப நமக்கு தெரிய வேண்டிய உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா உருப்பொருளும் கருப்பொருளை கொண்டு இயங்குகிறது. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அப்போ எந்தெந்த உருப்பொருளுக்குள்ளர என்னென்ன கருப்பொருள்கள் இருந்தா அது எப்படி இயங்குன்ற தன்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கடவுள்ன்ற கான்செப்டும் சைத்தான்ற கான்செப்டும் எங்கிருந்து உருவாதுன்னா வேற ஒண்ணும் இல்ல. மனிதனுக்கு சரிங்களா உதவி செய்யக்கூடிய எனர்ஜிகள் எப்ப அவன் உணர்ந்தானோ அதையெல்லாம் அவன் கடவுளா வழிபட்டான். மனிதனுக்கு தீங்கு விளையக்கூடிய, ஆபத்து விளையக்கூடிய, பயத்தை ஏற்படுத்தக்கூடிய எனர்ஜி எல்லாம் எங்க பார்த்தானோ அதெல்லாம் பேய் பிசாசுன்னு சொல்லிட்டான். அவ்வளவுதான் விஷயம். 2மே 2 வகையான எனர்ஜி அவ்வளவுதான். இதுல இது நல்ல எனர்ஜி, இது கெட்ட எனர்ஜின்றது நம்ம பார்வைக்கு தான். சரிங்களா? பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எனர்ஜி, அது ஒரு எனர்ஜி அவ்வளவுதான். இதுல இந்த எனர்ஜி வசதியானது, இந்த எனர்ஜி தாழ்வானதுன்னு பிரபஞ்சத்தினுடைய பார்வையில இல்ல. நம்ம பார்வையில தான் நமக்கு தேவையானதை நம்ம என்ன பண்றோம்னா, நல்ல எனர்ஜி, நமக்கு தேவையில்லாத எனர்ஜிய கெட்ட எனர்ஜின்னு எடுத்துக்கிறோம். அதத்தான் நம்ம என்ன பண்ணணும்னா 2 பேர்ல பிரிக்கிறோம். என்னன்னா, ஒன்று நேர்மறை ஆற்றல், இன்னொன்று எதிர்மறை ஆற்றல் அப்படின்னு பிரிக்கிறோம். சரிங்களா? இப்போ அந்த எனர்ஜி ஃபார்ம் இருக்கு பாருங்க. அந்த எனர்ஜி ஃபார்ம். அந்த எனர்ஜி ஃபார்ம் என்ன ஆகுதுன்னா, ஏதாவது ஒரு உருப்பொருளுக்குள்ள போனா தான் அது இயங்க முடியும். ஏன்னா வெறும் எனர்ஜியாவே வெளியில இருந்தா அது பயன்படாது இல்லையா? அப்ப நம்ம எத நேர்மறை ஆற்றல்னு சொல்றோமோ, அது உள்ளே சென்ற பொருளு நமக்கு பயன்படுற விதத்துல இருக்கும். எதை எதிர்மறை ஆற்றல்னு சொல்றோமோ, அதே ஆற்றலு இப்ப எப்படி நமக்கு தேவையான ஒரு எனர்ஜி ஒரு பொருளுக்குள்ள போய் நமக்கு தேவையான பொருளா மாறுச்சோ, அதுக்குள்ள இது பூந்துச்சுன்னா தேவையில்லாத பொருளா மாறிடும். அவ்வளவுதான் விஷயம். ஒரு ஆரஞ்சு பழம் வாங்குறீங்க. இல்ல. அது கெட்டு போகாத வரைக்கும் அதுக்குள்ள என்ன எனர்ஜி இருந்ததுன்னா, பாசிட்டிவ் எனர்ஜி. இப்ப அது கெட்டு போச்சுன்னு சொல்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நெகட்டிவ் எனர்ஜி உள்ள இருக்குது. இப்ப அவ்வளவுதான். இந்த கெட்டு போனது கூட வேற ஒரு உயிரினத்துக்கு அது பயன்பட்டு போயிடுது. இல்ல அதாங்க. ஏன் நம்ம பார்க்கிறது நம்ம பார்வையில இருந்து தான். நம்ம பார்வைக்கு அது கெட்டதா இருக்கு. கரெக்ட். அதுதான் சொல்றேனே. இப்போ பாம்பினுடைய
பல்லுல என்ன இருக்குன்னா நம்ம விஷம்னு சொல்றோம். ஆனா பிரபஞ்சம் என்ன கொடுத்துருக்குன்னா, அதுக்கு ஜீரணம் பண்றதுக்கான உமிழ்நீர் அது. இப்ப நாம தானே அத விஷம்னு சொல்றோம். காரணம் என்ன? அது நமக்கு என்ன அப்படிங்கிறது தான். நமக்கு ஒத்துக்கல. ஆ. இல்ல அதுதான். இப்ப எங்க விஷயம்ன்னு கேட்டீங்கன்னா, மனிதன் வந்து இப்ப இந்த உலகத்த எப்படி பார்க்கிறான்னா, சுயத்தில் இருந்து பார்க்கின்றான். இப்ப இங்க தான் நீங்க சுயத்த எடுத்துக்கணும். பிரபஞ்சம் எப்படி பார்க்குதுன்னா, அதனுடைய இடத்துல இருந்து பார்க்கும். ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய இடத்துல இருந்து பார்க்கிறோம். புரியுதுங்களா? அப்ப நம்மளுடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது, பாம்போட பல்லுல என்ன இருக்குது? விஷம் இருக்குதுன்றோம். சரிங்களா? ஆனா உண்மையாலே பிரபஞ்சம் குடுத்திருக்கு, விஷமா குடுத்திருக்கு இல்லையே! அது இருந்தா தான் அது உயிர் வாழ முடியும். சரிங்களா? தேள் கொடுக்குல என்ன இருக்குன்றோம்? விஷம் இருக்குன்றோம். ஓகேங்களா? அதுதான் தேளுக்கு பாதுகாப்பு கவசமே. அதாவது வேற எந்த உயிரினமாவது தேள கவ்விடுச்சுன்னா, அதுக்கு உடனே அதுதான் வச்சு அது காப்பாத்திக்க முடியும். அப்ப எல்லாத்துக்குமே வந்து இயற்கை வந்து அது அதுக்குன்னு ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்குது இல்லையா? அந்த டிசைன்ல நமக்கு எந்த டிசைன்லாம் தோதா இருக்குதோ, அத நம்ம நல்லதுங்கிறோம். நமக்கு எதெல்லாம் உதவலையோ அத கெட்டதுங்கிறோம். அவ்வளவுதான் விஷயமே. அப்போ நாம பார்க்க வேண்டியது எல்லா கருப்பொருட்களும் அணுக்களால் ஆனது. இல்ல எல்லா அணுக்களும் அதிர்வுகளால் இயங்குகிறது. ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, எல்லா அதிர்வுகளுமே ஒரே அலைவரிசையில் இயங்குவது இல்லை. அதுக்குன்னு ஒரு அலைவரிசை இருக்கின்றது. இப்ப விஷயமே என்னன்னா, பணம்னு சொல்லக்கூடிய உருப்பொருளுக்குள்ளார என்ன கருப்பொருள் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த கருப்பொருள் எந்த அதிர்வுல இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த அதிர்வுக்கு நீங்க மாற ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, பணம் உங்களை தேடி ஓடி வரும். அவ்வளவுதான் விஷயமே. நீங்க இந்த பாடம் படிச்சாலும் சரி, படிக்காம போனாலும் சரி, பணம் உங்களை தேடி ஓடி வரக்கூடிய அதிர்வு நிலைக்கு நீங்கள் மாறிவிட்டால், நீங்க பாடம் படிச்சவரா இருந்தாலும் சரி, இந்த பாடத்த படிக்காதவரா இருந்தாலும் சரி, அது உங்ககிட்ட வந்து சேர்ந்தே ஆகணுன்றது தான் இயற்கையினுடைய விதி. அப்ப சூப்பர் ரிச் எல்லாருக்கும் வந்து இது தெரிஞ்சிருக்கு. பணத்தோட என்னங்கய்யா? இந்த சூப்பர் ரிச்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா? உலகத்துல ஆமாங்கய்யா. பெரும் ம், பணக்காரர்கள். ம், ம், ம். அவர்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த பணத்தோட அலைவரிசை, பணத்துக்குள்ள இருக்கிற பொருளோட அலைவரிசை வந்து தெரிந்திருக்கிறது. அப்படி எடுத்துக்கலாங்களா? இல்ல அவங்க அதுதான் சொல்ல வரேன். அவங்களுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். அதாவது இப்ப உங்களுக்கு எப்படி சொன்னா புரியும்னு நெனைக்கிறேன் இப்போ. இப்போ நடிக்கிறதுக்கு வராங்க இல்லையா? ஆமா சார். அவங்கலாம் நடிப்பு கல்லூரியில போய் நடிக்க கத்துக்கிட்டு வராங்க. ம். ஓகேங்களா? இப்ப ரஜினிகாந்தும் நடிகர் தான். ஆனா அவர் நடிப்பு கல்லூரியில போய் கத்துக்கிட்டு வந்தாரா? அவர் அங்கிருந்து தான் சார் செலக்ட் ஆனாரு. இன்ஸ்டிடியூட்ல இருந்து தான் செலக்ட் ஆனாரு. என்னங்கய்யா? கண்டக்டர் வேலைய விட்டுட்டு வந்து அந்த நடிப்பு கலை ப ப பாடசாலையில போய் படிக்கும்போது, அங்க ம், அவரோட டைரக்டர் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினாரு. அந்த டைரக்டர் போனாரு. ம், எல்லாருக்கும் கேள்வி கேட்கிற வாய்ப்பு குடுத்தாங்க. ம், அவர் கேட்ட கேள்வி வந்து அவர ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ம், அதுக்கப்புறம் அவர் அம்ஜிகரைல போய் தங்கிட்டாரு. தங்கி அங்கிருந்து பெங்களூருக்கே புறப்பட்டு போயிட்டாரு. ம். அந்த காலத்துல இப்ப மாரி செல் இல்ல. அட்ரஸ தேடி கண்டுபிடிச்சு போனா அவரு இல்ல. அதுக்கப்புறம் அவரு எங்க இருக்காருன்னா, பெங்களூர்ல இருந்து. அப்புறம் வர வச்சு தான் அவர அறிமுகப்படுத்துனாங்க. சரி ஓகே. நீங்க இப்படி சொன்ன அப்படி சொன்னீங்க. அவருக்கு முன்னாடி போவோம். சிவாஜி கணேசனுக்கு போவோம். அவரு வந்து சிறு வயசுல இருந்தே நடிக்கிறதுல ஆர்வம். அந்த எம்.ஆர். ராதாவோட நாடக கலையில வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஸோ ம், அப்படி நாடக நடிகரா இருந்து அதுக்கப்புறம் சினிமால வாய்ப்பு கிடைச்சு வந்தாரு. ம். அதுதான் சொல்ல வரேன். அப்போ என்னன்னா, இந்த நடிப்பு கல்லூரிய உருவாக்குனது, ஏற்கனவே நடிப்பு கல்லூரியில படிச்சவங்க இல்ல. நம்ம ஏற்கனவே படிக்காத சொல்லியிருக்கோம் நம்ம பேச்சுல. முதல் ஆசிரியரை உருவாக்குனது இன்னொரு ஆசிரியர் கிடையாது. முதல் பொறியாளரை உருவாக்குனது இன்னொரு பொறியாளர் கிடையாது. அந்த மாரி வந்து நான் இங்க என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அந்த முதன்மைகள் இருக்காங்க பாருங்க. இல்ல இது அந்த
இந்த எம்ஆர்ஆரோட பாணியில சொல்லணும்னா ம். படிக்காதவன் கண்டுபிடிச்ச தான் படிச்சவன் திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருந்தான். அதேதான். அந்த மாதிரி என்னன்னா இந்த இடத்துல நீங்க சூப்பர் ரிச்ன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த சூப்பர் ரிச் அவங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்குது. ம். அந்த குணத்தினுடைய வைப்ரேஷன்ல இருந்த காரணத்தினால, அவங்க சூப்பர் ரிச்சா மாறுனாங்களே தவிர, அவன் தெரிஞ்சுக்கிட்டு ஆகலன்றேன். தெரிஞ்சுக்கிட்டாங்களா? ஓகே. ஆ. இப்ப நாம எப்படி இத இவ்ளோ டெப்த்தா ஒரு பாடம் படிக்கிறோம். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? ஆனா அவங்க கிட்ட அந்த சூப்பர் ரிச்சுக்கான அந்த குணம் இருந்தது. ஓகேங்களா? ஏன்னா இந்த பிரபஞ்சம் படைக்கும் பொழுது என்ன பண்ணும்னா, சில பேர வந்து அந்த சூப்பர் ரிச்சுக்கான குணத்தோட படைக்கும். ஏன்னா நமக்கெல்லாம் வந்து ஒரு ஹோப் வேணும். நமக்கெல்லாம் வந்து வாழ்க்கையில ஒரு பிடிமானம் வேணும். சரிங்களா? இப்ப கூட பார்த்தீங்கன்னா, நம்ம பாரா ஒலிம்பிக்ல மாரியப்பன் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காராம். ம். புரியுதுங்களா? இப்ப இந்த இந்த மாரியான நிகழ்வுகள்லாம் ஏன் நடக்குது இந்த பிரபஞ்சம் அப்டின்னா, அந்த மாரி ஊனமா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹோப் வேணும். சரிங்களா? அதனால வந்து என்னன்னா, எந்த விதிய உருவாக்குன பிரபஞ்சம் தான் ஒரு விதிய உருவாக்குன பிரபஞ்சம் தான், விதிவிலக்கையும் உருவாக்குது. விதி மீறலையும் உருவாக்குது. இந்த 3 கான்செப்டும் எப்பயுமே உங்க மைண்டுக்குள்ள இருக்கணும். அப்படி இந்த சூப்பர் ரிச்ல இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் பாடம் படிச்சு சூப்பர் ரிச்சா வந்தவங்க கிடையாது. அவங்கலாம் எப்படி வந்தாங்க அப்டின்னா, அவங்கலாம் விதிவிலக்கு. பாடம் படிச்சு தான் வரணுன்ற அவசியம் இல்ல அவங்களுக்கு. அந்த குணம் இருந்தா, அந்த அதிர்வு இருந்தா, அந்த அதிர்வுக்கு உண்டானத அவங்க அடைஞ்சே தீரணும். ஏன்னா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தலைமைத்துவம் அப்படிங்கிறது தொடர்ந்து பரம்பரை வழியா வர்றதுன்னு நெனைச்சாங்க. அதனால தான் மன்னர் காலத்துல வந்து என்னன்னா, அந்த மன்னனுடைய பையனையோ, பொண்ணையோ வந்து இளவரசியா, இளவரசனா மாத்துறது. அவங்களையே ராஜ பரம்பரையே ஆண்டுட்டே வந்திருந்தாங்க. ஆனா அது மன் இந்த காலத்து மன்னர் பிளட் மாறக்கூடாதுன்னு மன்னர் குடும்பங்கள்லயே உறவுகள் ஆமா. வச்சுக்கிட்டாங்க. கல்யாணம் எல்லாம் அதான். பண்ணிக்கிட்டாங்க. அதான். என்ன காரணம்னா, அவங்களுக்கு தான் அந்த தலைமைத்துவம் இருக்கிறதா நம்புனாங்க. அப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா, இப்போ அந்த காலங்கள் மாற தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, இல்ல. ஒன்று பரம்பரை வழியாகவும் ஒருவருக்கு சரிங்களா, தலைமை பண்பு வரலாம். அல்லது 2வது பயிற்சியின் மூலியமாவும் கொண்டு வர முடியும். ம். இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு தான் இப்ப நம்முடைய அரசியல்ல நம்ம பயிற்சி மூலியமா கூட ஒருத்தர தலைவரா கொண்டு வரோம். சரிங்களா, இன்னைக்கு நம்ம வந்து பல பேருக்கு பயிற்சி குடுக்குறோம். தலைமைத்துவத்துக்கு வா அப்படின்னு. அப்ப அது பிளட் மட்டும் இல்ல அப்படின்னு. அப்ப என்ன இங்க விஷயம் கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா உத்து கவனிச்சீங்கன்னா, பிரபஞ்சம் எந்த ஒரு பாதைக்கும் 2 வழி வச்சிருக்கும். குறைஞ்சது 2 வழி. இன்னும் சொல்லப்போனா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு ப்ராப்ளத்துக்கு மெனி சொல்யூஷன். சரிங்களா? ஒரு ப்ராப்ளத்துக்கு மெனி சொல்யூஷன். மெனி ப்ராப்ளத்துக்கு ஒன் சொல்யூஷன். இப்படிதான் இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்குது. சரிங்களா? ஒரு பிரச்சனைக்கு சரிங்களா? பல தீர்வுகள். அதேபோல பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள். இது எல்லாமே பிரபஞ்சத்தினுடைய ஏற்பாடு. அதத்தான் நம்ம ஏற்கனவே ஒரு பாடத்துல பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, ஒன்று பலவாக மாறுவதும், பலவானது மீண்டும் ஒன்றாவதும் தான் பிரபஞ்சத்தினுடைய ஏற்பாடு. ஒண்ணு பலதா மாறும், பலது திரும்ப ஒண்ணா மாறும். நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த பூமியிலேருந்து செடி, கொடி வளர்ந்து, காய்கறிலாம் வந்து, நாம சாப்பிட்டு மனுஷனா மாறி, திரும்ப எங்க போறோம்னா, மண்ணுக்கு தான் போறோம்ன்னுவோம். அப்ப திரும்ப மனுஷன் மண்ணா மாறுறான்றோம். அப்ப என்னன்னா, ஒண்ணுலேருந்து அது பலவா கிரியேட் ஆகும். ஒரு பலதுலேருந்து திரும்ப மனிதன் ஒண்ணாகும். பிறந்தான் ஸ்டோரியில தானே சார் வருது. ஒரு மனிதன் பிறந்தான் ஸ்டோரியில ம், அவன் வந்து ஒரு புறாவ அடிச்சு சாப்பிடுவான். அந்த புறா வந்து ம், அது வந்து புழுவா மாறுது. புழு அப்படியே ஒவ்வொன்னா ம். இது திரும்பவும் ஒரு மனிதன் பிறந்தான் அப்படி. ஆமாங்க. இல்ல அதான் சொல்லேன். அப்ப என்னன்னா, இந்த இடத்துல ஒன்று பலவாக மாறுவதும், பலவானது மீண்டும் ஒன்றாகிறதும் தான் இயற்கையினுடைய ஏற்பாடு. மகாராஜா ஐயாவுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. நல்லாவே புரியுது. இல்லையா இது எல்லாம் புரிஞ்சு போயிட்டாச்சு. ஆத்தியார் கணக்கு சொல்லி கொடுக்கும்போது அட்டகாசமா அப்படியே வழியோட போயிட்டு இருப்போம். தனியா போனா அந்த அது சொன்னாரு என்ன இது சொன்னாரு என்னன்னு தான் வரும். திருப்பி திருப்பி இது ஏறு உழுவையில இப்ப இந்த உறவு கொள்வதற்கு 6 இது சொல்றது நீங்க 3 வருஷமா சொல்லிட்டீங்க. இப்பதான் அது வந்து உள்வாங்கி பழக்கத்துக்கு வருது.
நீங்க நம்ம 2 பேரும் பேசியிருக்கோம். இது திருப்பி திருப்பி கடவுளை பத்தி திருப்பி திருப்பி சொல்லதாங்க இது உள்ள வரும், ஒரே நாள்ல வராதுன்னு சொன்னீங்க. இன்னமும் தடுமாறுறோம். இந்த நிலை சொல்லையில டக்குன்னு 1, 2, 3ன்னு வரல. ஆனா இப்ப 1, 2, 3 பயன்படுத்துறதுக்கு முன்னை விட சோ பெட்டர். ம். நம்முடைய வளர்ச்சியை வந்து அடுத்தவங்களை பார்க்க கூடாது. ஒன்னையே பாரு, நேத்து எப்படி இருந்தா அடுத்த நிமிஷம் எப்படி இருக்கிறேன்னு ஒன்னையே பாருன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லி கொடுத்தீங்க. அது இப்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அதனால இதை இத்தோட விட்டுட்டு போற விஷயம் அல்ல. இது திருப்பி திருப்பி வாழ வாழ அடுத்த ஜெனரேஷனுக்கு அவங்களுக்கு ஈஸியா போயிடும். ஆமாங்க ஐயா. அதுதான். நம்ம இப்ப கஷ்டப்பட்டு படிக்கிறது அடுத்த ஜெனரேஷனுக்கு ஈஸியா போயிடும். இப்ப அடுத்து வர்ற பிள்ளைங்களுக்கு அடுத்த வர்ற செக்ஷனுக்கு ரொம்ப கடகடன்னு ஈஸியா போயிடும். இப்ப நீங்க முன்னாடியே நீங்க பேசுனதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசத்தை பாக்குறேன். கண்டிப்பா. நல்ல ஃப்ளோவா உங்களுக்கு வருது. இப்ப கூட கொஞ்சம் அடிச்சடி எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லுவீங்க. இப்ப இங்கிலீஷ் கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது, வந்துடும். ஆங்கிலம் அறிவல்ல, சிகப்பு அழகல்ல. சரி. அதனால நம்ம நல்லா புரியுது. இல்லைங்க, அடிக்கடி எனக்கு ஆங்கிலம் தெரியாதுன்னு சொல்றதுக்கு காரணம் இல்லைங்களா, ஆங்கிலம் தெரியாத பல பேர் இந்த நிகழ்ச்சி பாக்குறாங்க இல்லையா, சரி. அவங்களுக்குள்ள ஒரு கான்பிடென்ட் வரணும். அதுக்காக நீங்க சொல்றது புரியுது. மக்களுக்காக தான் சொல்றீங்க. ஆனா அதுல அதுதான் வந்து நீங்க நல்லா வளர்ந்துருக்கீங்கிறத பாக்குறேங்கிற. நான் அப்படி சொல்றேன். விஷயம் அதுதான். சரி ஏன்னா சரி. பல இடங்கள்ல வந்து நான் கொஞ்சம் நெகட்டிவா பேசுற மாதிரி தெரியும். அந்த நெகட்டிவ் எதுக்குன்னா, நெகட்டிவா நினைச்சிட்டு இருக்கவங்களுடைய நெகட்டிவ் உடைக்கிறதுக்கு தான். சரி சரி. ஏன்னா எல்லாருமே என்ன நினைச்சிருக்காங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து 10 பேர் கேட்கிற மாதிரி ஒருத்தர் பேசுறாருன்னா, அவருக்கு நிறைய அறிவு இருக்கணும், நிறைய திறமை இருக்கணும். அவரு 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 வந்து அப்படி அப்படி பெரிய இதுவா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லைங்கிறது தான். ஐஐடில படிச்சிருக்கணும். ஆ. ஆனா அந்த மாதிரி அறிமுகப்படுத்தும் போதே அப்படிதான் சொல்லுவாங்க, ஐஐடிஎன் அப்படின்னு சொல்லிதான் அறிமுகப்படுத்துவாங்க. அந்த மாதிரி அப்படிலாம் இருக்கணும்ன்ற அவசியம் கூட இல்லை அப்படின்றதுதான். அதனாலதான் அன்பே சிவன் திரைப்படத்துல கமலஹாசன் காட்டுவாரு, தீவிரவாதினா மூஞ்சில கோடு எல்லாம் போட்டு நான் விகாரமா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல, சரிங்களா? அதே போல நல்லவன் பூரா வந்ததுன்னா முகம் அப்படியே வந்ததுன்னா நம்ம மாதன் மாதிரி அழகா இருக்கணும்ன்ற அவசியமும் இல்ல. அதுக்குதான் அதுல ஒரு கேரக்டர் யூகி சேதுவை போட்டு என்ன உத்தமன் ஒரு பேர் வச்சு ஒரு கேரக்டர் பாத்தியா, நல்ல மாதிரி இருக்கிறான் பாக்குறதுக்கு, அவனை நம்பி கொடுத்தல தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு. அப்ப இதெல்லாம் மனிதனுடைய மனோபாவம். ஒரு தீவிரவாதினா இப்படிதான் இருப்பான், நல்லவனா இப்படிதான் இருப்பான். அது ஏற்கனவே பதியப்பட்ட எண்ணங்கள் சார், பொதுவான எண்ணங்கள், பதியப்பட்ட பொதுவான எண்ணங்கள். அதுதான் இந்த ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, டேய் வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்டாங்க. அந்த மாதிரிதான். வேலுமாறன் ஐயா சொல்லுங்க ஐயா. இப்ப ஒரு பிரச்சனைக்கு பல சொல்யூஷன், பல பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் பிரபஞ்சம் ஏற்பாடுன்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஒரு பிரச்சனைக்கு பல சொல்யூஷன், பல சொல்யூஷன், பல பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. ஒரு தீர்வு. ஓகேங்க. அது எக்ஸாம்பிள் எதனா ஒண்ணு சொல்ல முடியுங்களா? எக்ஸாம்பிள் ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? சரி, இப்படி வச்சுக்கலாமா? ஒரு கேள்விக்கு பல பதில்கள், சரிங்களா? பல கேள்விக்கு ஒரு பதில். ஓகேவா? இப்ப இத மேட்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஓகேங்க. உன்னுடைய அப்பா பெயர் என்ன? இது என்னுடைய கேள்வி. இங்க இருக்கிற எல்லார்ட்டையும் கேட்கிறேன், என்ன பதில் வரும்? எங்க அப்பா பேர் மதனன் நான் சொல்லுவேன். அவங்க அப்பா பேரை சொல்லி சொல்லுவாங்க. அப்ப பல பதில் தானே? ஓகே. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா 5 கூட்டல் 4, 4 கூட்டல் 5, 6 கூட்டல் 3, 7 கூட்டல் 2, 8 கூட்டல் 1, இதுக்கெல்லாம் ஆன்சர் என்ன? 9. எத்தனை கேள்வி கேட்டேன், எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் சொல்றீங்க. புரிஞ்சுதா? பல கேள்விகளுக்கு ஒரு பதில். முதல்ல இருந்து ஒரு கேள்விக்கு பல பதில். இதேதான் இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு பிரச்சனைக்கு பல சொல்யூஷன். இப்போ நீங்க வந்து ஒசூர்ல இருந்து சென்னை போகணும்,
சரிங்களா? இது ஒரு கேள்வி, அதாவது இது ஒரு ப்ராப்ளம். இங்க இருந்து நீங்க அங்க போகணும். சரிங்களா? நீங்க சைக்கிள்ல போகலாம், ஸ்கூட்டர்ல போகலாம், ஆட்டோல போகலாம், சரிங்களா? கார்ல போகலாம், பஸ்ல போகலாம், ட்ரெயின்ல போகலாம், ஃபிளைட்ல போகலாம். ஓகேங்க ஐயா. இத்தனையும் சொல்யூஷன். புரியுதுல? அப்போ ஒரு ப்ராப்ளம் தான். இங்க இருந்து நீங்க அங்க போகணும் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம். அதுக்கான சொல்யூஷன் இத்தனை சொல்யூஷன். ஓகே. ஐயா இது அப்பாவோட பேருக்கு பொருந்தாது இல்லையா? இல்ல இல்லைங்க, அது அது உதாரணம் தான். உதாரணம். அதாவது என்னன்னா புரிஞ்சுக்கிறதுக்காக. நான் கேட்டது ஒரு கேள்வி தானே. நான் கேட்டது ஒரே கேள்வி தானே. அப்ப அங்கிருந்து ஒரே ஆன்சர் வருமான்னா பல ஆன்சர் வரும். இல்ல கேட்ட கேள்வி ஒண்ணு தானேன்ற நானு. அப்ப அதுக்கு சரி. நேரடியா ஒரு பதில் வருமா அப்படின்னா வராது, பல பதிலா வரும். இல்ல உன் அப்பா பெயர் என்னன்னு கேட்டா இங்க இருக்கிற எல்லாரும் இப்படி சொல்லுவீங்க. இதே வந்துன்னா இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டா எல்லாரும் ஒரே பதில் சொல்லுவீங்க. புரியுதுங்களா? ஒரு கேள்வி ஒரு பதில். ஓகேங்களா? ஓகேங்க ஐயா. இப்ப இப்படி வச்சுக்கங்களேன். செல்போன். செல்போன் கண்டுபிடிக்கப்பட்டது என்ன? என்ன பிரச்சனைக்காக செல்போன் கண்டுபிடிக்கப்பட்டது? தொடர்புக்காக, தொடர்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு படுத்துவதற்கு. இல்லைங்கய்யா. Wire. இல்ல. தொலைத்தொடர்புல ஒயர் ஒரு பிரச்சனை. பெயர் லெஸ் ஆனதுனாலதான். அதுல இருந்து ஒயர்லெஸ்ஸா மாறுறது தான் இந்த வேலை. ஓகே. ஆனா அது வந்து என்னன்னா ஒரு ப்ராப்ளத்துக்கு தான் இப்போ வேலை செய்யுதா? இல்ல. இல்ல. பல ப்ராப்ளத்துக்கு ஒன் சொல்யூஷனா மாறிடுச்சு. பல பிராபங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு காரணமாயும் இருக்கிறது. இல்ல அது அப்புறம். அது ஓகே, அது அப்புறம் கரெக்ட் தான். அது பக்க விளைவு. நம்ம நல்லதை மட்டும் பக்க விளைவு இல்ல. அது பக்கா விளைவது. பக்க விளைவு. இல்ல. பக்கா அது விளைவு. பக்க விளைவு இல்ல. பக்கா விளைவு அது நாம தான் உருவாக்குறோம். சரிங்களா? அதுதாங்க ஐயா இப்போ கத்தி தயார் பண்ணா மனுஷன் அப்படின்னா அவனுக்கு பயன்படுறது தான் கத்தி தயார் பண்ணான். நீங்க சும்மா இருக்கதே அர்த்தம் வயித்துல சொருவிட்டீங்கன்னா அதுக்கு தயார் பண்ணணும் இல்ல கத்தியா பொறுப்பு கிடையாது. பொறுப்பு. ம். ஓகேங்க ஐயா. சரி. இப்போ நம்ம சப்ஜெக்ட் விட்டு எங்கேயே போறோமா? இல்ல இல்ல, கிளம்புறோமா? சரியாதான் எனக்கு சரியாதான். இல்ல சொன்னதால சரி ஓகே, நான் கேள்வியை கேட்டுட்டேன். இல்ல புரிதலுக்காக அதான் கொஸ்டின். பிரபஞ்சத்தினுடைய பாலிசி என்னன்னா ஒன்றிலிருந்து பலவாக மாறுவதும் இல்ல பலவானது மீண்டும் ஒன்றாவதும் தான் பிரபஞ்சத்தினுடைய ஃபார்முலா. இப்ப ஒருவேளை இந்த உலகம் அழியுதுன்னு வச்சுக்கங்க. இந்த உலகம் அழியுது, பிரபஞ்சம் அழியுதுன்னா என்ன ஆகுன்னா எப்படி பிக் பேங் தியரியில இருந்து விரிஞ்சு இது வந்து எல்லாம் இவ்வளவு பெருசானுச்சோ திரும்ப இது எங்கேயாவது பிளாக் ஹோல்குள்ள இப்படியே இதே மாதிரி போயிடுன்றாங்க. எப்படி வந்துச்சோ அது திரும்ப பிளாக் ஹோல்குள்ள இதே மாதிரி போட்டுறாங்க. அப்ப என்ன எங்க இருந்து ஆரம்பமாகி விரிஞ்சதோ திரும்ப ஆரம்பமான இடத்துக்குள்ள திரும்ப உள்ள ஒடுங்கிறது. சரிங்களா? அப்போ இதுதான் வந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய ஃபார்முலா. ஓகேங்களா? ஒண்ணு பலவாக மாறுவது. இப்போ ஒரு தந்தை கிட்ட இருந்து ஒரு தாய் கிட்ட போகும்போது அவருடைய உயிரணு ஒரே ஒரு உயிரணு இல்ல ஒரு கருமுட்டையை தாக்கிடுச்சுன்னா அது ஒரு கரு. இப்ப அந்த ஒரு கருல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் பாருங்க. ஒரு செல்லு என்ன ஆகுதுன்னா 2 செல்லாகி 3 செல்லாகி 4 செல்லாகி அப்படி ஆகுமான்னா அப்படி மல்டிபிள் ஆகாது. 1 2 ஆகி 2 4 ஆகி 4 8 ஆகி பைனரில தான் அது மல்டிபிள் ஆகும். இடியம்ஸே சொல்லுவாங்களா சார், 1 9 ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆமா. அந்த இதுல இருந்து தான் வந்தது. அதான் அந்த மாதிரி உருவாகி இப்ப நம்ம வந்து இவ்வளவு பெரிய உடம்பா மாறுறோம். இல்ல. அப்ப இளைஞனாக இருக்கிறதுக்கும் முதுமைக்கும் என்ன வித்தியாசம்னா நீங்க இளைஞராக இருக்கும் பொழுதுன்னா உற்பத்தி ஆகக்கூடிய செல்களுடைய எண்ணிக்கை பல கோடியில இருக்கும். அழியக்கூடிய செல்களுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கும். ஆனா இதே முதுமைன்றது என்னன்னா அழியக்கூடிய செல்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கும். சில உற்பத்தி ஆகக்கூடிய செல்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வரும். அதான் முதுமை. அப்ப என்ன ஆகுது? நீங்க 1ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய உடம்பா மாறுனீங்க. இதுல நீங்க ஜிம்முக்குலாம் போய் பார்த்திருப்பீங்க. பாடி பில்டர்லாம் அப்படி முறுக்கிட்டு இருப்பாங்க. அதே பாடி பில்டர் 90 வயசுல பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் சுருங்கி போய் ஆளே சின்னதா இருப்பாரு. அப்ப என்னன்னா வயசு கூட கூட அவர் திரும்ப சுருக்க ஆரம்பிக்கிறாரு. அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம். இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடியது எல்லாமே என்ன ஆகுதுன்னா நீங்க எப்பயுமே மனசுக்குள்ள வச்சிருக்க கான்செப்ட் ஒண்ணு நகர்தல். நகர்தல் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும்.
இல்ல அந்த நகர்தலுடைய அடிப்படையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா அது 2 வகையில நகர்கிறது. ஒன்று விரிதல், இன்னொன்று சுருங்குதல். நகர்தல் தான் மெயின். அந்த நகர்தல் எதை நோக்கி இருக்கும்னா ஒண்ணு விரியும் இல்ல சுருங்கும். இது 2த்தை நோக்கி தான் நகர்ந்துட்டே இருக்கும். அது நாம விரியறது தான் வளர்ச்சிங்கிறோம், இல்ல சுருங்கிறது தான் தளர்ச்சிங்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். சரில, வளர்விரை தேய்விரைன்னு சொல்றோம். என்ன அர்த்தம்? அப்போ நிலா வளர்ந்துகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். அது வளர்ந்து முடிச்சிருச்சுன்னா அதுக்கு பிறகுன்னா தேஞ்சுக்கிட்டே இருக்குது. இது 2 செயல்பாடு தான் இந்த பிரபஞ்சத்துல நடந்துட்டே இருக்குதுன்றதுக்கு நிலா நமக்கு ஒரு உதாரணம். நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய இயற்கை வச்சிருக்கிற எக்ஸாம்பிள் என்ன? நிலா தான். சரி, பாயிண்ட் நம்பர் 1 நகர்கிறது. பாயிண்ட் நம்பர் 2 இல்ல அது வளர்ச்சியை நோக்கியோ தளர்ச்சியை நோக்கியோ நகர்கிறது, அல்லது விரிவடைவதற்காகவோ சுருங்குவதற்காகவோ நகர்கிறது. இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக அது நகரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூரணத்துவத்தை நோக்கி நகர்கிறது. அவ்வளவுதான் விஷயம். பிரபஞ்சம் எல்லா விஷயத்திலுமே ஒரு பூரணத்துவம் வச்சிருக்குது. அதை நோக்கிதான் அது நகருது. அப்ப நம்ம தேய்வீரன் சொல்றோம் பாருங்க, அந்த தேய்வீரனுடைய பூரணத்துவம் என்னன்னா அமாவாசை. வளர்பிறைன்னு சொல்றோம் இல்லையா, அதனுடைய பூரணத்துவம் என்னன்னா பௌர்ணமி. அப்ப மொத்தமே வந்துன்னா பிரபஞ்சத்துல நீங்க 3 செயல்பாடுகளை பார்க்கலாம். ஒன்று நகர்வது, இன்னொன்று சில வளர்ச்சியை நோக்கி தளர்ச்சியை நோக்கி நகர்வது, 3வது விஷயம் அது எதற்காக நகருதுன்னா பூர்ணத்துவத்தை அடைவதற்காக நகர்கிறது. கிளியரா? சரி, அது பூர்ணத்துவத்தை அடைஞ்சிச்சுன்னா அங்கே நிக்குமானா? இல்ல, அதுக்கு பிறகு திரும்ப நகர்ந்துட்டே இருக்கணும். அது பூரணத்துவத்தை அடைந்து விட்டால் அது நகர்வதை நிறுத்தி விடுமானா? இல்லை, அங்கிருந்து மீண்டும் அது நகர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா நகர்தல்ன்றது தான் மெயின் கான்செப்ட். சார், அடுத்தபடியா அது பூரணத்துவன்றது நம்மளோட கண்ணுக்கு தானே சார்? நகர்வது மட்டும் தானே பிரபஞ்சத்தோட சைட்ல இருந்து? இல்ல, அது கண்ணுக்கும் அது பூர்ணத்துவம் தான். இல்லைன்னா நிலா வளர்ந்துகிட்டே போகணும் இல்லையா? இப்ப நம்ம கண்ணுக்கு மட்டும் இல்ல, நம்ம கண்ணுக்கு தெரியறதே அது எந்த லிமிட்டை பூர்ணத்துவமா வச்சிருக்குதோ அந்த லிமிட்டை தான் நம்ம பூர்ணத்துவமா எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். ஒரு நிலா இருக்கு இல்லைங்களா, நிலா விரிஞ்சுக்கிட்டே போதான்னா இல்ல, நிலாவுல வேற மாதிரி அதனுடைய விரிதல் சுருங்குதல் நடைபெறுது. அதை நம்ம கண்ணில் பாக்குறோம். சரில, அந்த பூரணத்துவத்தை வச்சிருக்கிறதே பிரபஞ்சம் தான். ஆனா என்ன நடக்குதுன்னா, சரி இப்போ இப்போ இப்படி வச்சுக்கங்களேன், உங்களுக்கு புரியும். இப்போ மனுஷன் வந்து இந்த செல்லு வளர்ந்துகிட்டே போகலாம். ஆனா அது ஒரு லிமிடேஷன்ல போய் நிக்குது பாருங்க. 90 100ல குறைய இல்ல ஆரம்பிக்கும். வயசு விட்டுருங்கய்யா, உடல் வளர்ச்சி எடுத்துங்க. ஆ. உடல் வளர்ச்சியில மேக்சிமம் நீங்க எட்டக்கூடிய வளர்ச்சி அடைஞ்சுன்னா அது பூர்ணத்துவம் அடைஞ்சிச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஓகே. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா அதுல இருந்து திரும்ப தளர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இல்லைன்னா அது ஒரு மலைய மாதிரி நம்மள பெருசாக்கிட்டே இருக்கலாம்ல. அதுக்கு லிமிட்டே இல்லைன்னா ஒரு உடம்பு அப்படியே மலை மாதிரி பெருசாக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? அதுக்கு மேல வளர முடியாது. அதுக்கு மேல ஆகுறது இல்ல. அப்ப எல்லாத்துலயுமே வந்து அது என்ன பண்ணுன்னா ஒரு பூரணத்துவத்தை வச்சிருக்குது. ஓகே. இப்ப நீங்க சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நீங்க 20, 30 செருப்பு மாத்திருப்பீங்க. ஓகேங்களா? ஆனா அந்த கால் இருக்கு பாருங்க, வெறுங்கால நடந்தாலும் கால் தேயணுமா இல்லையா? செருப்பு போட்டு நடக்கும்போது செருப்பு தேயுதா இல்லையா? அதே மாதிரி வெறுங்கால நடந்தா கால் தேயணுமா இல்லையா? அப்ப அந்த தேயக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா, அது மீண்டும் அந்த இடத்துக்கு வந்து ஃபில் ஆகுது. எது? செல்ஸ் வந்து திரும்ப உற்பத்தி ஆயிட்டே இருக்கு. அப்ப கால்ல இருக்கிற செல் வளர்ந்துட்டே இருந்தா கால் பெருசாகிட்டே இருக்கணும்ல. ஆமா. ஆனா அது ஒரு லிமிட்டோட நிக்குது இல்லையா? அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் வச்சிருக்கு பாருங்க. இதுக்கு மேல அது அப்படி ஆகாதுன்னு அந்த லிமிட் தான் பூரணத்துவம். ஓகே. சூப்பர். ஐயா, ஒரு பல்லு வளர்ந்துகிட்டே இருந்தா, ஆ, ஒரு பல்லு வளர்ந்துகிட்டே இருந்தா கற்பனை செய்து பாருங்க எப்படி இருக்கு நம்ம முகம்னு. கிட்னஸ் செகண்ட்ல நீங்க வந்துருவீங்க. ஒருவர் மூக்கு வளர்ந்துகிட்டே இருந்தா அது மாதிரி அதுதான் ஒரு பூரணத்துக்கு கொண்டாந்து நிறுத்திடுது. சரி, சூப்பர் சூப்பர். ஓகேங்களா? இது எல்லாமே பிரபஞ்சத்தினுடைய ஏற்பாடு தான். நம்ம பார்வைக்கு மட்டும் இல்ல. நீங்க என்னதான் சாப்பிட்டு சாப்பிட்டு மூக்க அப்படியே 3 கிலோவுக்கு மாத்தணும்னு ஆசைப்பட்டா கூட மாத்த முடியாது. அது அவ்வளவுதான். அது அவ்வளவுதான். அதுதான் சொல்ல, அதனுடைய பூரணத்துவம் அவ்வளவுதான்.
சரிங்களா? அதனுடைய மேக்சிமம் லிமிட் இந்த மூக்கு எட்டிடுச்சுன்னா திரும்ப சுருங்கிறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு, பெருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா ஐயா? அப்ப அந்த அந்த பூர்ணத்துவம் எல்லா பொருள்லயும் அது வச்சிருக்குது. அந்த லிமிட்டேஷன் எட்டிடுச்சுன்னா திரும்ப ரிவர்ஸ் ஆகும், அவ்வளவுதான். திரும்ப ரிவர்ஸ் ஆகி அந்த ரிவர்ஸ்ல ஒரு பூர்ணத்துவத்தை அடைஞ்ச பிறகு திரும்ப ரைஸ் ஆகும். இதுதான் இந்த உலகத்துல நடந்துகிட்டே இருக்குது. அதுதானே நிலையாமைன்னு சொல்றாங்க. அதாவது எல்லாமே வளரும் திரும்ப அழியும், வளரும் திரும்ப அழியும். அதுதானே நிலையாமை அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அதுதாங்க ஐயா சொல்ல வரேன். நிலையாமைன்ற வார்த்தையே மனிதனுடைய புரிதலுக்கும் மனிதனுடைய பயன்பாட்டுக்கு மட்டும்தான். ஏன்னா பிரபஞ்சம் தோன்றியிலிருந்து இது நகர்ந்துட்டே தான் இருக்குது. அதுக்கு எதுக்கு நிலையானது ஒண்ணு வேணும்னு கேக்குறேன். மனிதன் தன்னுடைய சுயத்தோட ஒப்பிடும் பொழுதுதான் இது நிலையானதா இது நிலை இல்லாதான்னு பாக்குறான். தன்னோட கம்பேர் பண்ணும்போது தான் அது அந்த கான்செப்ட் அப்பதான் அந்த கான்செப்டே தேவைப்படுது உங்களுக்கு. தேவைப்படுது. அதாவது ஒரு பொருள் வந்துன்னா என் காலத்தோட முடிஞ்சு போயிருமா, இல்ல இது காலகாலத்துக்கு இருக்குமா? அப்படி காலகாலத்துக்கு இருந்ததுன்னா அது பேர் நிலையானது. ஏன் காலத்தோடவோ இல்ல குறிப்பிட்ட காலத்தோட முடிஞ்சு போயிட்டா அது நிலை இல்லாததுன்னு சொல்றான், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஏன்னா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பிரபஞ்சம் பிக் பேங் தியரியில இருந்து ஆரம்பிச்சது. அது இன்னைக்கு வரைக்கும் விரிஞ்சுக்கிட்டே இருக்குது, விரிஞ்சுக்கிட்டே இருக்குது, விரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இன்னமும் விரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஏது நிலையானது நிலையாமை? ஒரே ஒரு செயல் மட்டும் நடந்துகிட்டே இருக்குது, நகர்ந்துகிட்டே இருக்குது, அவ்வளவுதான். அதுல எங்க வந்துச்சு உங்களுக்கு நிலையானது நிலையாமைன்னு? எதுவுமே இல்ல பாருங்க அதுல. இது அதுதான் சொல்றேன், இது நிலையானது இது நிலையில்லாதுன்னு பிரிக்கிறது காரணமே மனிதன் தன்னுடைய வாழ்நாளை வச்சுதான். இப்ப நம்ம சொல்றோம் இது ஒரு பொருள் இது லைஃப் டைமுக்கு வருங்கன்னு. யாருடைய லைஃப் டைமுக்கு வரும்? யோசிச்சு பாருங்க. இதுக்கு லைஃப் டைம் கேரண்டி, இது லைஃப் டைம் பொருள் அப்படின்றோம். அப்படின்னா மனுஷனோட லைஃப் தான் அவன் ஒத்து பாக்குறான் அவன். ஓகேங்களா? இப்ப பூமியோட வயசுக்கு ஒத்து பார்த்தோம்னா 460 கோடி வருஷம். அப்படி ஒரு பொருளை வேணாலும் தயார் பண்ண முடியுமா? முடியாது. சூரியனோட ஒத்து பார்த்தா 500 கோடி வருஷம். பிரபஞ்சத்தோட ஒத்து பார்த்தா 1350 கோடி வருஷம். அப்ப நீங்க லைஃப் டைம்ன்றது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா மனிதனுடைய வாழ்நாளை ஒப்பிட்டு தான் அவன் லைஃப் டைம்னு சொல்றான். அப்ப மனிதனுடைய பயன்பாட்டோட ஒத்து பார்த்துதான் ஒவ்வொன்றுத்தையும் இது இவ்வளவு நாள் வரும், இது இவ்வளவு நாள் வரும், இது இவ்வளவு நாள் வரும், இது கடினமானது, உறுதியானது எல்லாமே மனிதனோட ஒத்து பார்த்து தான் சொல்றான். என்னங்க ஐயா? கரெக்ட். இன்னொரு முக்கியமான தகவல், எல்லாரும் ஜெனரல் தகவல். எல்லா போன் மோர் தென் 3 இயர்ஸ் ஒரு போனை யூஸ் பண்ணாதீங்க. அதுல உள்ள பேட்டரி இருக்கு இல்லைங்களா, அந்த பேட்டரியோட எமிஷன்னால கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு ஒரு கண்டுபிடிப்பு இருக்கு இப்போ. அதனால கூடுமான அளவுக்கு நல்லா வேலை செஞ்சா கூட 3 வருஷத்துல மாத்திருங்க போனை. நேத்து நீங்க சொன்ன அதே கான்செப்ட் தான். அந்த போனை மாத்துறதுக்கு பதிலா பேட்டரியை மாத்திட்டா? இல்ல இல்லைங்க, இப்ப வர போனா நீங்க பேட்டரியே மாத்த முடியாது. இதுவும் எப்படி? அதான் ஐயா, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்கன்னா பேட்டரிக்கு தனியா பின்னாடி ஒரு டோர் வச்சிருப்பாங்க, கழட்டி நீங்க பேட்டரி எல்லாம் மாத்திட்டு இருந்தீங்க. இப்ப வர எந்த ஸ்மார்ட் போன்லயா நீங்க டோர் கழட்டி பேட்டரி பாருங்க. யூஸ் அண்ட் த்ரோவுக்கு போயிட்டேன். இப்போ யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிடுங்க. நீங்க சொல்றது பழைய காலம். ஐயா நீங்க சொல்லுங்க, நேத்து சொன்ன கான்செப்ட் சொல்ல வந்தீங்க. இல்ல அதான் நேத்து நீங்க சொன்ன அந்த கான்செப்ட்ல சித்தர்கள் கண்டுபிடிச்ச நோய்களுடைய எண்ணிக்கையோட 4448. நோய் வேணா வளர்க்கலாம், நமக்கு ஒரே கான்செப்ட் தான் ஆரோக்கியம். ஆரோக்கியத்துல இருந்துட்டீங்கன்னா 4448 நோய்களும் காக்கப்படும். அதுல இருந்து அதே மாதிரிதான் கேன்சர் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது? செல்லுக்கு இடையில இடைவெளி வர்றதுனால கேன்சர் உருவாகும். 2 செல்லுகளுக்கு இடையில செல்களுக்கு இடையில இல்லையா, திடீர்னு எப்படி செல்லுகளுக்கு இடையே இடைவெளி வரும்? கேன்சர் செல் எவ்வளவு நம்மளோட உடம்போட எதிர்ப்பு சக்தி குறையும் போது அது வெளிப்படுது அப்படின்ற மாதிரி. இல்லையா, நம்ம கேன்சர் என்ன சொல்றோம்னா கேன்சர் செல்லுன்னு தான் சொல்றோம். கேன்சர் செல் தான் சொல்றோம். ஆமா, வேற எந்த வியாதிக்குமே நீங்க செல்லுன்னு சொல்லாத போது கேன்சர் வியாதிக்கு மட்டும் ஏன் கேன்சர் செல்லுன்னு சொல்றோம்?
ஐயா ஒரு டெட் செல்ஸ் வந்து வெளியேற்றப்படாமல் ஒரே இடத்துல தேங்கி நிக்கிறதன் மூலயமா உருவாகுதுங்க ஐயா. சரி, அதனால அதனால அது ஒரு பூஞ்சான் மாதிரி ஆகி பூஞ்சை பிடிச்சி ம் அதன் மூலயமா கேன்சர் உருவாகுதுங்க ஐயா. பூஞ்சை பிடிக்குது. பூஞ்சை பிடிச்சதுக்கு அப்புறம் அது வந்து அழுக ஆரம்பிக்கும். அழுக ஆரம்பிச்சு அந்த உடலையே வந்து அந்த பகுதியை வந்து அது வந்து அது கெட்டு போகிற தன்மைக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இல்லைங்க, கேன்சர் செல்லுன்னு சொன்னோம் இல்லையா, ஆமாய்யா. அந்த கேன்சர் செல் எப்படி திடீர்னு நம்ம உடம்புல உருவாச்சு? அதாவது ஒரு வைப்ரேஷன் தையா, தேவையில்லாத வைப்ரேஷன் தையா. இப்ப ஒரு செல்லு 2ஆ பிரியுன்னு, 2 வந்து 4ஆ பிரியுன்னு. பட் ஒரு தேவையில்லாத அங்க ஒரு வைப்ரேஷன் நடந்து வந்து ஒரு செல்லு வந்து அட் ஏ சேம் டைம்ல வந்து இப்ப 1000 வந்து பிரிவடையும். அப்படி வரும்போது அந்த இடத்த வந்து இல்லைங்கய்யா, நான் கேட்கறது கேன்சர்ன்றதும் செல்லுன்னு தான் சொல்றோம். அந்த கேன்சர் செல் எங்க இருந்து உருவாச்சு? ஒவ்வொரு growth ஆஃப் செல்லுங்கிறான் சார். ஒவ்வொரு growth ஆஃப் செல் தான் கேன்சருங்கிறது சொல்லிட்டு இருக்காங்க சார். நம்மகிட்ட இருக்கிற எப்படிங்க செல்லு அதிகமாயிடுது சார். எப்படிங்க? ஓவர் growth ஆஃப் செல் தேவைக்கு அதிகமா செல்லு நம்மகிட்ட வர்றதுனாலதான் கேன்சர் வருதுங்கிறாங்க சார். ஓவர் growth ஆஃப் செல் தான் சொல்றோம். உடம்பு வந்து செல்லால் ஆனப்பட்டதுன்னு சொல்றோம்ல. ஆமா. அது அது வந்து நிறைய growth ஆகுறதுனால அது தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாம நிறைய growth ஆகுறதுனால நம்மளுக்கு கேன்சரா மாறுதுங்கிறாங்க சார். அதான் இல்ல. ஓவர் ம். growth ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஓவர் சார் growthன்னு ஒரு கான்செப்டே இல்லைங்க. Sir, cancer is a genetic disease caused by changes to genes. இல்ல. அது நீங்க அதுல பார்த்தீங்கன்னா, அது அவ்வளவு எக்ஸாக்ட்டா தெரியாது. நான் உங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாரி சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும்னு நெனைக்கிறேன். எல்லா செல்லுமே ஆக்ஸிஜன் எடுத்துக்கணும் சார். புரியுதுங்களா? நம்ம சுவாசிக்கிற ஆக்ஸிஜன் எல்லா செல்லுக்குள்ளயும் போணும். எல்லா செல்லுக்குள்ளயும் ஆக்ஸிஜன் போற வரைக்கும் அது உயிர் வாழும். எப்போ உங்களுக்குள்ள இருக்கிற செல்லு எது ஆக்ஸிஜன் எடுத்துக்கிட்டு இருந்த செல் இருக்கு இல்லையா? அது எப்போ நம்ம உடம்புக்குள்ளார ஆக்ஸிஜன் பற்றாக்குறையினால, சத்துக்களுடைய பற்றாக்குறையினால, நீங்க நல்லா உள்ள கவனிச்சு பாருங்க. செல்லுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பற்றாக்குறை நடக்கும்போது, பக்கத்துல இருக்கிற செல்ல இருந்து அது புடுங்கிட்டே இருக்கும். சாப்பிடும். புரியுதுங்களா? அப்படி புடுங்கிட்டே இருக்கிறதுல, உங்க உடம்புலயே ஒட்டுமொத்தமான வீக்னஸ் ஆன செல் எங்க இருக்குதோ, அந்த இடத்துக்கு போற வரைக்கும் இது புடுங்கிட்டே இருக்கும். இப்ப எல்லா பக்கமும் புடுங்கியாச்சுங்க சார். வீக்னஸ் ஆன செல் இடத்துக்கு போயிடுச்சுன்னா, அதனால வேற யார்ட்ட இருந்தும் புடுங்க முடியாது. அப்ப என்ன நடக்குன்னா அது, ஆக்ஸிஜனை இழந்து வாழ ஆரம்பிக்கும். அப்படி ஆக்ஸிஜனை இழந்து, அதை ஏற்க மறுத்து வாழக்கூடிய செல்லுக்கு பேரு தான் கேன்சர் செல். அதுக்கு பிறகு அது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, லைஃப்ல திரும்ப அதனால எப்பயுமே ஆக்ஸிஜனை எடுத்துக்கவே முடியாது. ஆனா அதுவும் உயிர் வாழ்ந்தாகணும் உள்ளார. அது என்ன பண்ணும்னா, அது உள்ள இருந்துகிட்டே என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் அது ஆக்ஸிஜனை எடுக்க மறுத்து, அது ஆக்ஸிஜன் இல்லாத செல்லா வாழ ஆரம்பிச்சுரும். 1. 2வது அது என்ன பண்ணும்னா, அடுத்து என்ன பண்ணும்னா, ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும். நம்ம கான்செப்ட் இருக்கு இல்லையா? இயற்கையினுடைய கான்செப்ட். ஒத்தவை ஒத்தவற்றையே ஈர்க்கும்ன்ற அந்த இயற்கை கான்செப்ட் இருக்கு பாருங்க. அதுபடி அது என்ன பண்ணும்னா, உடம்புல இருக்கக்கூடிய வீக்னஸ் ஆன செல் எங்கெல்லாம் இருக்குதோ, அதெல்லாம் தான் கிட்ட இழுக்கும் அது. அப்படி அப்படி எல்லா இடத்துல இருக்கிற வீக்னஸ் ஆன செல்லு ஒரு இடத்துக்கு வந்து சேருது பாருங்க. இதத்தான் நம்ம வந்து மெடிக்கல் வார்த்தையில என்ன சொல்லணும்னா, ஓவர் குரோத் ஆஃப் செல்லுன்றோம். அது ஓவர் குரோத்லாம் இல்ல. எல்லா இடத்துல அந்த வீக்னஸ் செல்லு ஒரு இடமா வந்து சேருது. சேர்ந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல எந்த செல்லு ஆக்ஸிஜனை எடுக்க மறுத்து வாழ ஆரம்பிக்குதோ, அந்த செல்லுக்கு பேரு தான் கேன்சர் செல்லு. அதனுடைய குரோத் கவுண்ட்ட தான் நம்ம ரிப்போர்ட்ல பார்க்கிறோம். கேன்சர் செல் எவ்வளவு இருக்குன்னா, இவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அது என்னன்னா, அது என்ன பண்ணாது? அது ஆக்ஸிஜன் எடுக்காது. அப்போ அது ஆக்ஸிஜன் எடுக்காத நிலைமைக்கு இருந்து நம்ம மாத்தணும் அப்படின்னா, நெறைய ஆன்டி ஆக்ஸிடென்ட் குடுக்கணும். ஆன்டி ஆக்ஸிடென்ட்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. ஆக்சிஜன் இல்லாததா சார்? இல்ல சார். ஆன்டி ஆக்ஸிடென்ட்னா என்னன்னா, அதனுடைய ஒவ்வொரு மூலக்கூறுலயும் பல ஆக்ஸிஜன் செல் இருக்கும் அதுல. புரியுதுங்களா? அதாவது என்னன்னா, ஒரு செல் வந்து ஸ்டேபிளா இருக்கணும்னா, அதுல எத்தனை ஆக்ஸிஜன் அ மாலிக்யூல் இருக்கணும்ன்றது இருக்குது.
சரிங்களா? ஒரு செல் ஸ்டேபிளா இருக்கணும்னா எத்தனை ஆக்சிஜன் மாலிகுல் இருக்கணும்னு இருக்குது. இப்போ என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஏற்கனவே அதான் சொன்னேன் இல்லையா? ஒரு செல்லு வீக் ஆகும்போது என்ன பண்ணணும்னா, அதனுடைய பக்கத்துல இருக்கிற இன்னொரு செல் கிட்ட இருந்து அது அந்த ஆக்ஸிஜன் மாலிகுலர புடுங்கும். புடுங்கி அது ஸ்டேபிளா மாறிடும். இப்படி எந்தெந்த செல்லாம் தன்னை ஸ்டேபிள் பண்ணிக்கிச்சோ, அன்ஸ்டேபிளா இருக்கிற செல் இருக்கு பாருங்க, அது ஸ்டேபிள் ஆகுறதுக்கான ஒரே வழி ஆன்டி ஆக்சிடென்ட் குடுத்தீங்கன்னா அது ஸ்டேபிள் ஆகும். காரணம் என்னன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் தான் வந்து ஆக்ஸிஜன் மாலிகுல் வந்துன்னா 10, 15, 20, 25லாம் இருக்குது. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற செல்லுல எப்படி இருக்கும்னா, மொத்தம் வந்துன்னா ஸ்டேபிள் ஆகுறதுக்கு 2 ஆக்ஸிஜன் மூலக்கூறு இருக்கும். ஒவ்வொரு செல்லுலயும். அதுல 1 இழந்துச்சுன்னா உடனே பக்கத்துல இருந்து 1 பிடிக்கும் அது. ஆனா இதே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் குடுத்தீங்கன்னா, அதுல எப்படி இருக்கும்னா, மொத்தமா 15, 20, 25லாம் இருக்கும். அதனால அதிலேருந்து வந்து எந்த செல்லு அதுலேருந்து ஆக்ஸிஜன் மூலக்கூற எடுத்தாலும், அது ஸ்டேபிளா தான் இருக்கும். கடைசியா 2 ஆகுற வரைக்கும் ஸ்டேபிள் ஆக இருக்கும் அது. சரி, இப்போ ஒரு மூலக்கூறு ஒரு ஆக்சிஜன் குறைஞ்சதுன்னா பக்கத்துல எடுக்கும். அதுல குறையும், அது பக்கத்துல எடுக்கும், அது குறையும், அது பக்கத்துல எடுக்கும். அப்படி போகுமா? அப்படிதாங்கய்யா. அப்படி போய் தான் கடைசியா எந்த செல் வீக்னஸா இருக்குதோ, அதனால பக்கத்துல இருந்து புடுங்க முடியாது. புரியுதுங்களா? அதான் சொல்றேன். அந்த வீக்னஸான செல் இருக்கு பாருங்க. அந்த இடத்துக்கு போய் அது நிக்கும். இப்போ நமக்கு முகம் இருக்குல்ல சார், முகம் ஃபுல்லா இருந்தாலும் முகப்பொருள்னு ஒண்ணு முகத்துல ஒரு இடத்துல வருதுன்னு வச்சுக்கங்க. அது என்னன்னா, முகத்துல இருக்கிற ஒரு வேஸ்டேஜ் இல்ல, எந்த இடத்துல வந்து அந்த அழுக்கான செல் இருக்கு இல்லையா? அத நோக்கி தள்ளப்பட்டு அந்த இடத்துல தான் முட்டிட்டு வெளிய வரும். நம்ம முகத்துல வந்துன்னா அந்த இடம் வீக்னஸான இடம்னு அர்த்தம். ஓகே. எல்லாத்துக்குமே வந்து முகத்துல முகப்பரு வருதுன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துலயே வருது? இல்ல. சரிங்களா? அவங்கவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும். அது என்னன்னா, முகத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து சரிங்களா? அதெல்லாம் செல் வழியா தள்ளப்பட்டு, அதுல எது வீக்னஸான செல்லோ அங்க கொண்டு போய், அது வெளியில வர்றது தான் முகப்பரு. அப்போ அந்த முகப்பரு வரக்கூடிய இடம் தான் உங்க முகத்துல வீக்னஸான ஏரியா. அதே மாரி தான் உடம்புக்குள்ளார ஒரு செல் வந்து என்ன பண்ணும்னா, அது ஸ்டேபிள் ஆகுறதுக்கு பக்கத்துல இருக்கிற செல்லு கிட்ட இருந்து அது ஆக்ஸிஜன் மூலக்கூறு புடுங்கும். எல்லாத்துலயும் 2, 2 கூறு இருக்கணும். அதுல ஒண்ணு புடுங்கிட்டே வரும். அப்படி புடுங்கிட்டே வரும்போது, எது ஒண்ணால இன்னொன்னுக்கு வந்து புடுங்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுதோ, அந்த செல் வீக்னஸான செல். அப்போ அந்த செல்லு புடுங்கணும் அப்படின்னா, அதுக்கு என்ன வேணும்னா, ஆன்டி ஆக்ஸிடென்ட் வேணும். நீங்க நெறைய ஆன்டி ஆக்ஸிடென்ட் சாப்பிட்டீங்கன்னா, உள்ள போச்சுன்னா அதுல என்ன ஆகும்னா, ஒரு 15லிருந்து 20, 25, 30 இல்ல நெறைய இருக்குது. ஓகேங்களா? இது உள்ள போனா தான் என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்கிற நெறைய ஆக்ஸிஜன் மூலக்கூறு இருக்கு பாருங்க. இதுலேருந்து எதெல்லாம் அன்ஸ்டேபிள் செல்ஸ் நம்ம உடம்புல இருக்குதோ, அது என்ன பண்ணும்? தன்னை ஸ்டேபிள் ஆக்கிறதுக்கு இந்த ஆன்டி ஆக்ஸிடென்ட்ல இருந்து இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன் மூலக்கூற எடுத்துக்கும். இப்ப அது 15 வச்சிருக்கு பாருங்க. அது 2 ஆகுற வரைக்கும் அது ஸ்டேபிளா இருக்கும். அதுலேருந்து ஒண்ணா எடுத்துக்கிட்டே இருந்தா கூட அது என்ன ஆகாது? அன்ஸ்டேபிள் ஆகாது. சரிங்களா? அப்படி நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க உங்க இடத்துல இருந்து ஒராக்ன்னு போடுங்க. ORAC. கூகுள்ல போடுங்க. என்ன மீனிங் வருது? ஒராக். ORAC. ORAC. ஒராக். ஆக்ஸிஜன் ரேடிக்கல் அப்சார்பன்ஸ் கெப்பாசிட்டின்னு வருதா? ORAC வராது சார். அப்போ OROC தானே வரும். அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி. இல்ல நீங்க போடுங்க. ORACன்னு போடுங்க. ORAC. ஒராக் வேல்யூ அது வரலையா சார்? ஆக்ஸிஜன் ரேடிக்கல் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி. ஆமா சார். பட் ஆனா இதுல வேற ஏதோ வருது. ஒராக் இன் மெடிக்கல் டேர்ம்ல போட்டு பாருங்க. அந்த பிளட்ல அந்த அந்த கெப்பாசிட்டி ஆஃப் பிளட் டு அப்சார்ப் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதுதான் இந்த ஓஆர்ஏசி. ரத்தத்துல இந்த ஒராக் அந்த இருக்கு இல்லையா? உயிரோட தன்மை எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு பொருளையும் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு சொல்றோமோ, அதே மாதிரி அதுல இருக்கிற ஆக்ஸிஜனுடைய அளவை குறிக்கிறது அந்த ஒராக். அது எல்லா பொருளையுமே இருக்குது. என்னங்கய்யா? கரெக்டா தான் வருது. ஆக்சிஜன் ரேடிக்கல் absorption capacity is a standardized method for measuring the one of the measuring the anti-oxidant capacity of a substance.
ரத்தத்துல செல் வந்துட்டு உரியிற தன்மை, அதுதான் அப்ஸ்கார்பன்ஸ். ஓகே, இருக்குங்களா? இருக்கு சார். கரெக்டா. இது நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு உணவுப் பொருள்லயுமே அந்த ஒராக்கு இருக்குது, சரிங்களா? இத வந்து என்னன்னா, ஒண்ணுத்துல 150 இருக்கும், 200 இருக்கும், 300 இருக்கும், 500 இருக்கும், 1000 இருக்கும், லட்சக்கணக்கான ஒராக் வேல்யூ உள்ள ஃபுட் எல்லாம் இருக்குது. அது உள்ள போச்சுன்னா என்ன ஆகுன்னா, அவ்வளவு ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள போகும். அப்ப என்ன ஆகுன்னா, உடம்புல இருக்கிற செல் அன்ஸ்டேபிள் செல்ஸ் எல்லாம் அதுல இருந்து எடுத்துக்கிட்டு ஸ்டேபிள் ஆயிடும். இப்படி இந்த ஒராக்கு உள்ள போகாத பொழுது, பற்றாக்குறை ஏற்படும் பொழுது, இந்த அன்ஸ்டேபிள் செல்ஸ் எல்லாம் தொடர்ந்து அன்ஸ்டேபிள் ஆகவே இருந்தால், எவ்வளவு நாளைக்கு? தொடர்ந்து 90 நாட்களுக்கு அது அன்ஸ்டேபிள் ஆகவே இருந்ததுன்னா, அது கேன்சர் செல்லா மாறிடும். 90 நாளுக்குள்ள அதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைச்சாகணும். அப்படி ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கல அப்படின்னா, அது ஸ்டேபிளா தன்னுடைய ஸ்டேபிளான நிலைக்கு வர முடியலன்னா, அது என்ன ஆகுன்னா, அன்ஸ்டேபிள் ஆகவே இருந்து, அது ஆக்ஸிஜனை ஏற்காத நிலையை அடையிறதுக்கு பேர் தான் கேன்சர் செல். அப்போ உங்க செல்லுல இருந்து எப்ப ஆக்ஸிஜனை அது ஏற்க மறுக்கிறதோ, அந்த செல்லுனால உங்களுக்கு வலி தான் ஏற்படும். நம்ம உடம்புக்குள்ள ஆக்ஸிஜன் போனா எல்லா இடமும் பெயின் ஆயிடும். இல்ல, அதுதான் கேன்சர் செல்லா மாறுது. அப்போ நம்ம உடம்புக்குள்ளார ஏற்கனவே இருந்த ஒரு செல்லு தான், நமக்கு உதவியா இருந்த ஒரு செல்லு தான், எப்ப அதுக்குள்ள ஆக்ஸிஜன் போகலையோ, அப்ப அது அடையக்கூடிய மாற்றம் தான் கேன்சர் செல். இப்படி அது என்ன பண்ணும்னா, அன்ஸ்டேபிள் செல் எல்லாம் தான் கூட சேர்த்து அது ஒரு பெரிய பட்டலமா மாறிட்டே இருக்கும். எப்படி போதை பழக்கத்துக்கு அடிமையானவன் தன் கூட போதை பழக்கத்துக்கு அடிமையாகாத நிறைய பேரை போதை பழக்கத்துக்கு அடிமையாக்குறானோ, அதே மாதிரி இந்த அன்ஸ்டேபிள் செல் என்ன பண்ணும்னா, உடம்புல இருக்கிற வீக்னஸான செல் எல்லாம் எடுத்து அத ஆன்டி ஆக்சிடென்ட்ட எடுக்க விடாம பண்ணி, அத சேர்த்துக்கிட்டே வரும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில இந்த செல்ஸ் அதிகமாக என்ன ஆகும்னா, உடம்புல இருக்கிற வீக்னஸான செல் எல்லாம் வேகமா பரவ ஆரம்பிச்சுரும். அதுதான் கேன்சர் செல்லுடைய பரவல். அப்போ கேன்சர் செல்லுன்னு வெளியில இருந்து எதுவுமே நமக்கு உள்ள வரதில்ல. ஏற்கனவே நல்லா இருந்த ஒண்ணு தான் அப்படி மாறுகிறது. சரிங்களா? சரி, இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்ல வந்தோம்? செல் வந்து சரி. சொன்னாரு, அதனால ஆரம்பிச்சு. இல்லைங்கய்யா. இந்த பிரபஞ்சத்துல பொறுத்தவரைக்கும் எதுவுமே வந்துன்னா இருத்தன்மை கிடையாது. நாம தான் நம்மளோட ஒப்பிட்டு பார்க்கிறோம். அந்த வகையில நமக்கு உள்ள இருந்து நமக்கு நல்லது செஞ்சுட்டு இருந்த அதே செல்லு தான் சில விஷயங்கள எடுக்காத பொழுது கெட்ட செல்லா மாறுது. அதத்தான் நம்ம கேன்சர் செல்லுன்னு சொல்றோம். இப்ப அது நமக்கு பயன்படாத செல்லா மாறுது. காரணம் என்ன? எந்த செல் ஆக்ஸிஜன் எடுக்கலையோ, அந்த செல் நமக்கு வலிய கொடுக்கும். பிரச்சனை இன்னொரு அதான். தகவலையும் பதிவு பண்ணிக்கலாம் சார். அதாவது இந்த சொல்லுங்க. ஒராக்கு வந்து அதிகமாகணும் பாடியில அப்படின்னா, டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலே போதும். நெல்லிக்காய் வந்து 400 வகையான நெல்லிக்காய் உலகத்துல இருக்கு. அதுல ஒரு வகை நம்ம ஊர் நெல்லிக்காய். டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா அந்த ஒராக் வேல்யூ கூடுது. இல்ல, அந்த 400 வகையான நெல்லிக்காய்ல இருக்கிறதுல த பெஸ்ட் நெல்லிக்காய் இல்ல, கூஸ்பெரின்னு சொல்லக்கூடிய நம்முடைய இந்தியாவுடைய பெருநெல்லி. குறுநெல்லி, ப்ளூபெர்ரிஸ் மோஸ்ட்லி ஒயிட் யூஸ் பண்றாங்க. அந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு யூஸ் பண்றாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற சிறு நெல்லி வந்து நல்ல நெல்லி. டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா ஒராக் வேல்யூ அதிகமாகுது. அவ்வளவுதான். அப்போ அவ்வளவு ஒராக் வேல்யூ அதுல இருக்குது. எப்படி நமக்கு சத்துக்கள் எல்லாம் முக்கியமோ அந்த மாதிரி ஒராக்கும் முக்கியம். ஏன்னா அது போனாதான் உங்களுக்கு கேன்சர் இல்லாம தடுக்கும். அப்போ நீங்க செல்போன் யூஸ் பண்ணாலும் சரி, பொருளெல்லாம் யூஸ் பண்ணாலும் சரி, எப்படி இருந்தாலும் உங்க உடம்புக்குள்ள ஒரு ஒராக் போறது குறைஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா, உங்க செல்லுக்கு சாதாரண நிலையில கூட கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒண்ணும் இல்ல. இப்ப அமெரிக்காவுடைய அதிர்ச்சியான தகவல் என்னன்னா, நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாம் பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு குடிக்கிறோம். பிளாஸ்டிக் கேன்ல இருந்து குடிக்கிறோம். அதனால அவன் வந்து இப்போ ஒரு ரிப்போர்ட் குடுத்திருக்கான். அதிர்ச்சியா இருக்குது. என்னன்னா, பிளட்ல இல்ல. மனிதனுடைய உயிர் விந்தணுக்கள்ல பிளாஸ்டிக் கலந்துருச்சுன்றான். பிளாஸ்டிக் துகள்கள் எங்க போயிடுச்சு? உயிரணுல இருக்குங்கிறான். இது எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. இதெல்லாம் தெரியாமலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரி, ஓகே. அதெல்லாம் நமக்கு தெரியவே வேண்டியதில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, 4448 வகையான நோய்கள் இருந்தாலும், நீங்க உங்களுக்குள்ள இருந்து ஆரோக்கியமாக இருந்தா, அது வெளியில இருந்து உள்ள வராது, அவ்வளவுதான். அதே மாதிரி கேன்சர் கூட வந்து என்னன்னா, உங்களால விரட்ட முடியும். இது எல்லாத்துக்குமான மிகப்பெரிய மருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கை என்கிற ஒற்றை ஆயுதம் இருந்தா போதும் உங்ககிட்ட.
அதாவது உங்களுக்கு அறிவியல் இருக்கு பாருங்க. அந்த அறிவியல் உங்களுக்கு எவ்வளவு வேணா சொல்லலாம். ஆனா நீங்க நம்பிக்கையை 100% பலப்படுத்திட்டீங்கன்னா கேன்சர் இல்ல, எப்பேற்பட்ட வியாதியும் வெளியே போயிடும். அந்த நம்பிக்கையே அறிவியல் தான் சொன்னீங்களா சார்? நம்பிக்கையும் ஒரு வகையான அறிவியல் தான். இல்லைங்கய்யா, இப்ப நம்ம அறிவியல் தான் சொல்லுது இப்படி இருந்தா கேன்சர் வரும், அப்படி இருந்தா கேன்சர் வரும்னு. ஓகேங்களா? அதை தாண்டி இல்ல எனக்கு வரவே வராது, இல்ல வந்தாலும் நான் போக்கிக் கொள்ள முடியும்ன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துருச்சு. நான் அதை தாண்டி போடுன்றேன். ஏன்னா நீங்க வரலாறை பற்றி பாத்தீங்கன்னா நம்பிக்கையால் மட்டுமே கேன்சரை விரட்டினவங்களோட எண்ணிக்கை அதிகம். ஆமா சார். புரியுதுல்ல? அதுல இருந்து வெளிவந்தவங்களும் இருக்கிறாங்க. வெறும் நம்பிக்கை தான். 6:28 ஆயிடுச்சு சார். ஆமாங்கய்யா. சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் எதுக்கு நம்ம சொல்றோம்னா, அந்த நேர்மறை ஆற்றல், எதிர்மறை ஆற்றல், பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய பார்வையில் இருந்து மட்டும்தான். ஐயா ஒரே ஒண்ணு இல்லைங்க. சொல்லுங்கய்யா. இப்ப நகர்த்துவது, வளருதல், தளருதல், பூர்ணத்துவம், இது 3 பார்த்தேன் இல்லையா? இதுல வந்து வளருதல், தளருதல் வந்து நிலா வளருது, தேயுது, மனிதன் உடல் வளருது, சுருங்குது. பூர்ணத்துவம்ன்றது வந்து ஒரு பொருள், இப்போ ஒரு மூக்கு இருக்குன்னா இது லெவலுக்கு மேல வளராது. ஒரு கண்ணு இருக்குன்னா கண்ணு, பல்லு, இது இல்லையா, அதே நிலாவை எடுத்துங்க. இல்ல, அதே நிலாவை எடுத்துங்க. தளர்ச்சியினுடைய பூர்ணத்துவம் தான் அமாவாசை. ஓகேங்க. வளர்ச்சியினுடைய பூர்ணத்துவம் தான் பௌர்ணமி. ஓகேங்க. ஓகே. அதே மாதிரி ஓகேங்க. இப்போ பௌர்ணமின்றமே அதுக்கான பொருள் என்ன? முழுமை அடைஞ்சிச்சுன்னு அதுதான். அதான் அதுக்கு மேல வந்து வளராது. இல்லைங்கய்யா, பௌர்ணமின்னு நமக்கு இப்ப வார்த்தை மறுவிடுச்சு, அவ்வளவுதான். அந்த காலத்துல என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஷை மாதிரி ஒரு எழுத்து போறீங்கல்ல, அப்படி போட்டா அது வருஷம்னு அர்த்தம். மீ அப்படின்னு போட்டா அதுக்கு நாள்னு அர்த்தம். பௌர்ணமி மீன்னு போட்டீங்கன்னா நாள். நீங்க பழைய சொத்து பத்திரம்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இல்ல, ஷை இத்தனாவது ஆண்டு ஷை, இத்தனாவது நாள் மீன்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா அது நாள்னு அர்த்தம். சரில? எப்போ நிலா பூர்ணத்துவத்தை அடைகின்ற நாளோ அதுக்கு பூர்ணமின்னு பேரு. பூர்ணமி. இல்ல, அந்த பூர்ணமி தான் காலப்போக்கில் மறுநவி பௌர்ணமி ஆயிடுச்சு. புரிஞ்சுச்சா? மறுவி சேலமான மாதிரி. ஆமா, சரிங்களா? சரிங்க. சென்னைக்கு முன்னாடி ஒரு ஏரியா இருக்குது, சுங்கவரி சத்திரம்னு இருந்தது. இப்ப சுங்குவார் சத்திரம் ஆயி போச்சு. அது பேர் சுங்கவரி சத்திரம். அதுக்கு என்ன பேருன்னா சுங்குவார் சத்திரம். இப்போ ஈரோடு இருக்கு இல்லையா, ஈரோட்டுக்கு என்ன பேருன்னா நீரோடு. ரெண்டு ஓடைகள் சந்திக்கும் இடம் சார். 3 ஓடை சந்திக்கிறது. 3 ஓடை. ஆமா, அதனால அதுக்கு பேர் வந்து நீரோடு. நீரோடு தான் இப்ப ஈரோட மாறிடுச்சு. சைலம்னு தான் சேலம் மாறிடுச்சு. இப்படி பல ஊர் இப்படி மாறி இருக்குது. சரிங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒண்ணு பேசணும் இல்லைங்க, நகர்வதுன்னு பேசணும் இல்லைங்களா, அதுக்கு என்ன மீனிங்? அது மட்டும் நான் புரியல எனக்கு, அதுதான் கேட்க வந்தேன் ஆக்சுவலா. சொல்லுங்க. அதான் நகர்வதுன்னு ஒண்ணு சொன்னோம் இல்லைங்க, 3 சொன்னோம். நகர்வது, வளர்தல், தளர்தல், 3 பூர்ணத்துவம். அந்த நகர்வதுன்றதுக்கு என்ன சொல்ல வராங்க புரியல எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்னது. இல்லைங்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே நகர்ந்துட்டு தானே இருக்குது. அதுதானா? ஓகேங்க. ஓகே. நகராத ஏதாவது இருக்குன்னு உட்காந்து யோசிச்சு பாருங்க. ஓகேங்க. இல்ல, அப்படி எதுவுமே இருக்காது. அவர் எங்கேயும் போகாத இருந்தா அன்னைக்கு நகர மாட்டேன் அப்படின்னு நினைச்சேன். இல்ல அப்ப கூட ஒண்ணு நகர்ந்துகிட்டே இருக்கும். என்ன சொல்லுங்க? எண்ணங்கள். நேரம். நீங்க நகராம இருந்திருக்கலாம். இல்ல, நீங்க நகராம இருந்திருக்கலாம். ஆனா உங்க கூட சேர்ந்து நேரம் நகராம இருக்குமானா? இல்ல, நேரம் நகர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்க ஒரே இடத்துல இருந்தாலும் உங்களுடைய நேரம் நகர்ந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப இந்த பூமியில நகராது எதுவுமே இல்லை. சரிங்களா? நன்றி ஐயா. நன்றி ஐயா. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.